ராம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வாரம் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கிருஷ்ணருடைய பால்ய லீலைகள் பால்ய லீலைகள் ஒரு சிலரை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த லீலைகள் பாகவதம்ல 10வது ஸ்கந்தத்தில் மிகவும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. சுகதேவ கோஸ்வாமி எது ஒவ்வொரு குலத்தில் தோன்றியவர்களாக சொல்லிகிட்டே இருக்காரு. இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது எது குலத்தில் தான் கிருஷ்ணர் தோன்றினார், எது குலத்தில் கிருஷ்ணர் தோன்றினார் அப்படின்ட்டு ஒரு 10 ஸ்லோகம் 15 ஸ்லோகத்தில் முடிச்சிருவார். கிருஷ்ணர் எப்படி தோன்றினார், என்ன பண்ணார், முடிச்சாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சுருக்கமாக ஒரு 10 ஸ்லோகத்தில் முடிச்சிருவார். உடனே இது பரீட்சித் மகாராஜ் 7 நாளில் அந்த பாம்பு கடித்து இறந்துவிடும் இருக்கும். பாகவதம் மொத்தம் 12 ஸ்கந்தங்கள். இப்போ ஒரு 5வது நாள் அந்த மாதிரி இருக்கலாம். பரீட்சித் மகாராஜ் ரொம்ப களைப்பாக இருப்பார் அப்படின்ட்டு சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்ட்டு சுகதேவ கோஸ்வாமி முடிச்சிட்டு இருப்பார். உடனே பரீட்சித் உடனே நிறுத்துவார். சுகதேவ கோஸ்வாமி நிறுத்திட்டு, என்னது நீங்கள் எல்லாரையும் பற்றி விரிவாக சொன்னீங்க, ஆனால் என்னுடைய பாட்டனார்கள் பாண்டவர்களினுடைய அவர்களுடைய வெற்றிக்கு மிகவும் வெற்றிக்கு காரணமாக இருந்த கிருஷ்ணரை பற்றி சொல்லும்போது ஏன் 2-3 ஸ்லோகத்தில் சொல்லிட்டு நிப்பாட்டிட்டீங்க? எனக்கு விரிவாக சொல்ல வேண்டும், விரிவாக சொல்ல வேண்டும். எப்படி பலதேவர் பலதேவர் தேவகி வயிற்றில் தோன்றினாலும் ரோஹிணி வயிற்றுக்கு எவ்வாறு மாறினார்? அப்புறம் கிருஷ்ணர் கிருஷ்ணர் எப்படி தன்னுடைய குடும்பத்தினருடன் வாழ்ந்தார், எப்படி அவர் மதுராவில் தோன்றினாலும் அவர் எப்படி விருந்தாவனத்துக்கு வந்தார், மறுபடியும் அவர் துவாரகைக்கு வந்தார், துவாரகையில் அவருக்கு எவ்வளோ ராணிகள் இருந்தன அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லாமே அவர் எப்படி எதுக்காண்டி அவர் மாமா கம்சனை கொன்றார் எல்லாமே எனக்கு விவரமாக சொல்லுங்கள். நான் கேட்டது மட்டும் இல்லை, நான் கேட்காதது நிறையா விட்டுருப்பேன், எனக்கு தெரியாதது, அதையும் நீங்கள் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உடனே கேட்பார். உடனே அப்போ தான் சுகதேவ கோஸ்வாமி அது 10வது ஸ்கந்தத்தை சொல்ல ஆரம்பிப்பார். அது சொல்ல ஆரம்பித்த உடனே பரீட்சத்துக்குள்ளே அந்த ஒரு களைப்பு, அந்த ஒரு 5 நாட்களாக உள்ள சாப்பாடாக இருக்கிறது, தியாகம், அந்த அவருக்கு இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தேயக்கூடிய அந்த அது எல்லாமே அவருக்கு ஒரு ஒரு நொடி ஒரு நொடியில் அவருடைய களைப்பு அத்தனையும் சேர்ந்து விடுமா. உடனே அவர் பரீட்சித்துக்கு சுகதேவ கோஸ்வாமி சொல்ல ஆரம்பிப்பார். எப்படி பூமி அசுரர்கள் அசுர மன்னர்களினுடைய ஆதிக்கத்தினால் மிகவும் பாரமாக இருந்தது, மிகவும் பாரப்பட்டு இருந்தது. அங்கே தர்மத்தினுடைய கொஞ்சம் கொஞ்சமாக குலைந்து கொண்டே இருந்தது. உடனே அவங்க எல்லாருமே பிரம்மதேவரிடம் சென்று முறையிட்டார்கள். பூமி தேவி ஒரு பசுவினுடைய உருவத்தை எடுத்து பிரம்மதேவரிடம் சென்று முறையிட்டார்கள். உடனே பிரம்மதேவர் மற்றும் சிவபெருமான் மற்றும் அனைத்து தேவர்கள் எல்லாருமே பார்க்கடலில் விஷ்ணுவிடம் சென்று அந்த மாதிரி முறையிட்டார்கள். உடனே விஷ்ணு என்ன சொன்னார்னா விஷ்ணுவுடைய சொல்வது பிரம்மதேவரால் மட்டுமே புரிந்து கொள்ள மட்டும் மற்ற தேவர்களுக்கு புரியவில்லை, கேட்கக்கூட இல்லை. உடனே அவர் சொல்லுவார், இந்த மாதிரி நானே எதுகுலத்தில் தோன்றுகின்றேன், எதுகுலத்தில் தோன்றுகின்றேன், என்னுடைய லீலைகளுக்கு லீலைகளுக்கு என்னுடைய லீலைகளுக்கு உதவுவதற்காக எல்லா தேவர்களையும் எதுகுலத்தில் பல்வேறு எதிர்குலத்தில் பல்வேறு குடும்ப உறுப்பினர்களாக தோன்றும்படி அவர் கேட்டுக்கொண்டவுடனே அதுபடி எல்லாரும் எதிர்குலத்தில் தோன்ற ஆரம்பித்தார்கள் ஒன்றாக. அப்போ இங்கே பூமியில் என்ன நடக்குது, கம்சனுடைய தங்கையான தேவிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் நடக்கின்றது. கம்சனுக்கு தன்னுடைய தங்கையின் மேல் அலாதி விருப்பம். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த தேரோட்டியினுடைய நாணயனுடைய தேரோட்டி கொண்டு வசுதேவனுடைய அரண்மனைக்கு கொண்டு விடுகின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த தேரோட்டியை அந்த தேரை ஓட்டத் தொடங்குவார். அப்பொழுது உடனே ஒரு அசிரியரை கேட்கும், கம்சா,
நீ யாரை வந்து உன்னுடைய தங்கையாக நினைத்துக்கொண்டு அன்புடன் நேசிக்கின்றாயோ அந்த தங்கையினுடைய 8வது மகன் உன்னுடைய இறப்புக்கு காரணமாக இருப்பான். அதில் வந்து ஒரு அசுரரிலிருந்து வந்து ஒரு குரல் கேட்கும். உடனே வந்து கம்சனுக்கு வந்து உடனடியாக வந்து அரக்கன் கம்சன் போன்ற அரக்கனுக்குள்ள மனநிலை அதுதான். தனக்கு ஒரு பாதகம் அப்படின்ட்டு தெரிந்தால் அதுவரை மிகவும் அன்புடன் இருந்த தேவியை கொல்வதற்கு தயாராக இருந்தார். அப்பொழுது வசுதேவர் வந்து அதை தடுத்து, கம்சா, நீ வந்து உனக்கு 8வது குழந்தையினால் தானே பிரச்சனை வரும். நான் எங்களுக்கு பிறக்கும் குழந்தை அனைத்தையும் உனக்கு கொடுக்கின்றேன். உன்னுடைய மிகப்பெரிய பாவத்தை நீ செய்யப் போகின்றாய். ஒரு பெண்ணை கொல்லப் போகின்றாய். அதுவும் உன்னுடைய விருப்பமான தங்கையை அவனுடைய திருமண நாளில் கொல்லப் போகின்றாய். இதை விட பாவகாரியம் எதாக இருக்கும். அதனால் வந்து நீ வந்து அ விட்டுவிடு. எல்லாரும் ஒரு காலத்தில் இறக்கத்தான் போகின்றார்கள். அப்படிங்கும்போது வந்து நீங்க இதற்காண்டி நீ வந்து அது வந்து ஒரு ஒரு தி தி தவிர்க்க முடியாத காரணத்தையே நீ வந்து அதற்காண்டி நீ ஏன் பாவத்தை செய்ய துணிகின்றாய்? அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல பார்ப்பார். இருந்தாலும் வந்து அவன் வந்து கம்சன் வந்து கேட்க மாட்டான். கம்சன் வந்து உடனே வந்து சரி, உடனே வாசுதேவன் வந்து தன்னுடைய குழந்தைகள் பிறந்தவுடன் உன்னை கம்சனிடையே கொடுக்கின்றேன் அப்படின்னே வந்து வாசுதேவருடைய பேச்சை முழுமையாக நம்பி அவரை வந்து விடுவித்து விடுவான். அது வந்து முதல் குழந்தை பிறந்தவுடன் வந்து மறுபடியும் வந்து வாசுதேவர் வந்து கம்சனிடம் கொண்டு வருவார். கொண்டு வந்த உடனே வந்து உடனே கம்சன் வந்து அப்பொழுது மனமாற்றம் அடைந்து விடும். ஆ முதல் குழந்தை தானே வந்திருக்கு. 8வது குழந்தை தானே பிறக்கப் போகின்றது. அதனால வந்து நான் உனக்கு திரும்ப கொடுத்து விடுகின்றேன் அப்படிம்பார். ஆனாலும் உடனே வந்து நாரத முனிவர் தோன்றி ம் கம்சனிடம், "கம்சா, இந்த மாரி வந்து இந்த தேவர்கள் எல்லாம் வந்து எல்லா இடத்திலும் வந்து தோன்றத் தொடங்கி விட்டார்கள். உனக்கு வந்து முதல் குழந்தையினால் இந்த தேவர்கள் வந்து ஒரு முறை வந்து உன்னை வந்து சூழ்ச்சி சூழ்ச்சி பண்ணி வேணாலும் பண்ணிவிடலாம். ஏன்னா வந்து ஒரு தாமரை மலர் எடுத்துக்கொண்டால், அதில் முதல் மலர் எது, 8வது மலர் என்று உனக்கு எவ்வாறு தெரியும்? எவ்வாறு தெரியும்? அதனால வந்து கம்சா, நீ வந்து நன்கு யோசித்து செயல்படு" அப்படின்று சொல்லிருவார். உடனே வந்து கம்சனுக்கு வந்து அப்பதான் உடனே தோன்றும். முதல் குழந்தையிலிருந்து கொல்லத் தொடங்குவார். எதற்காண்டு இப்படி கொன்றான்ங்கிறதுக்கு வந்து அது ஒரு பெரிய கதை. அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்ப்பதற்கு இன்னைக்கு வந்து நமக்கு நேரம் இல்லை. அ அதுக்கு வந்து கம்சன் வந்து ஒவ்வொரு குழந்தையாக கொல்லத் தொடங்குவான். அப்புறம் 7வது குழந்தை தோன்றும். 7வது குறை தோன்றியவுடனே 7வது குழந்தை வந்து கிருஷ்ணர் வந்து 7வது குழந்தை தோன்றியவுடன் யோகமாயையினுடன் ஒரு ஆணையிடுவார். என்ன ஆணையிடுவார் அப்படின்னா வந்து, இந்த மாரி 7வது குழந்தையை வந்து என்னுடைய என்னுடைய தேவகியிலிருந்து தேவகியினுடைய கர்ப்பத்திலிருந்து ரோகிணிய கர்ப்பத்திற்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆணையிடுவார். அது மட்டுமல்ல, நீ வந்து யசோதையினுடைய வயிற்றில் தோன்றவும் வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து யோகமாயைக்கு வந்து 2 கட்டளையிடும். ஒன்று வந்து பலதேவரை வந்து ம், தேவகியின் வயிற்றிலிருந்து ரோகிணியுடைய வயிற்றுக்கு மாற்ற வேண்டும். 2வது வந்து எஸ் தேவர் அ நந்ததேவர் மற்றும் யசோதா தாயினுடைய கர்ப்பத்தில் தோன்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து 2 கட்டளை ஒண்ணு. உடனே யோகமாயை வந்து கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தி. அவருடைய வெளிப்புற சக்தி தான் மகாமாயை. அது வந்து அதுதான் வந்து நமக்கு துர்கா தேவியினுடைய தோற்றம். உடனே வந்து சொன்ன உடனே வந்து அப்புறம் கிருஷ்ணன் வந்து 8வது மகனாக வந்து தோன்றுவான். 8வது குழந்தையாக தேவியினுடைய வசுதேவனுடைய மனதில் தோன்றி, அதன் மூலம் த தேவியினுடைய இருதயத்திற்கு மாற்றப்பட்டு, அதன் மூலமாக பிறப்பார். நம்ம வந்து சாதாரண மனிதர்கள் போன்று பிறப்பது போன்று அல்ல. அதன் மூலமாக பிறப்பார். கிருஷ்ணன் வந்து தோன்றுவது வந்து காரணம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பகவத்கீதையில வந்து சொல்லியிருக்காரு. "யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்யுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம்." அர்ச்சனா, எப்பொழுதெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ, அப்பொழுதெல்லாம் நான் தோன்றுகின்றேன் அப்படின்ட்டு வந்து அப்புறம் பரித்ராணாய சாதனாம் விநாசாய துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து மற்றும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நானே வந்து அர்ஜுனா யுகம் முழுவதும் தோன்றுகின்றேன். அந்த மாதிரி கிருஷ்ணர் அவருக்கு முதல்ல வந்து பிரம்மதேவருக்கு கொடுத்த சத்தியத்தின் பேரில் அந்த தேவகியினுடைய 8வது மகனாக தோன்றுவார். முதலில் தோன்றும்போது 4 கரம் கொண்ட நாராயண ரூபத்தில் தான் தோன்றுவார். பின்பு மாறி சிறு குழந்தையாக தன்னுடைய சுயரூபமான கிருஷ்ண ரூபத்திற்கு மாறுவார். அப்படி மாறின உடனே வந்து அப்புறம் வந்து வசுதேவர் வந்து அவரை கொண்டு வந்து இங்கே பிருந்தாவனத்தில் விட்டுவிட்டு கிருஷ்ணரை மீண்டும் எடுத்துக்கொண்டு கிருஷ்ணரை பிருந்தாவனத்தில் விட்டுவிட்டு அந்த யசோதாவுக்கு இருந்த பெண் குழந்தை அதுதான் வந்து அந்த அ துர்காதேவி யோகமாயையினுடைய விரிவாக்கம். அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் வந்து அந்த சிறைச்சாலைக்கு வருவார். சிறைச்சாலைக்கு வந்தவுடன் கம்சனுக்கு வந்து இந்த மாரி பிறந்திருக்குன்னு கேள்வி செய்தி வரும். உடனே கம்சன் வந்து பார்ப்பான். கம்சன் வந்து பார்த்தோனே வந்து பார்த்தா வந்து அது வந்து பெண் குழந்தையாக இருக்கும். பெண் குழந்தையாக இருக்கும். வந்து
பெண் குழந்தைன்னா அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி பெண் குழந்தையாக பிறந்தது? இருந்தாலும் வந்து கம்சனுக்கு வந்து அதையும் கொன்றுவிட வேண்டும் என்று அந்த குழந்தையை கொன்றுவிட முயற்சி செய்வான். அப்பொழுது வந்து அந்த குழந்தை வந்து 8 கரம் கொண்ட துர்கா தேவியாக உருமாறும் உருமாறும். துர்காதேவி அனைத்து ஆயுதங்களையும் தரித்துக் கொண்டு உருமாறும். உருமாறிக்கொண்டு கம்சா, மூட கம்சனே, உன்னுடைய கொல்லக்கூடிய குழந்தை வந்து த ஏற்கனவே பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து த ம் துர்காதேவி வந்து மறைந்து விடுவார். உடனே வந்து கம்சனுக்கு வந்து பயம் வந்துவிடும். பயம் வந்துவிடும். ஏன்னா வந்து கம்சனுடைய ஒரு இஷ்ட தெய்வதை வந்து துர்காதேவி. துர்காதேவியே வந்து தேவிக்கு மகனாக பிறந்திருக்கணுன்னே கம்சனுக்கு ஒரு பயத்தில் வந்து துர்காதேவியை வந்து ம் த த தேவியையும் வசுதேவரனும் உடைய காலில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கோரி, "என்னை மன்னித்து விடுங்கள். நான் செய்த காரியங்கள்லாம் வந்து ம் என்னுடைய இதனால இல்ல. அது வந்து சங்கல்பம். இப்ப பகவானுடைய சங்கல்பத்தினால தான் நடந்தது. கர்மவினையினால தான் நடந்தது. என்னை மன்னித்து விடுங்கள்." அப்படின்லாம் வந்து ரொம்ப அழகா வந்து கம்சன் வந்து அந்த அந்த ஒரு ஒரு 15 ஸ்லோகங்கள். அப்படியே வந்து கம்சன் பேசுறானாங்கிற அளவுக்கு கூட தெரியாது. கம்சனுக்கு வந்து அந்த அளவுக்கு கம்சன் ஒரு அரக்கனாக இருந்தால் கூட, கம்சனுக்கு வந்து வேதங்களைப் பற்றி தெரிந்திருந்தது. உண்மை என்னவென்று புரிந்தும் தான் இருந்தது. அந்த அளவுக்கு புரியாதவன் மாரி இல்லை. ஆனாலும் வந்து அவனுடைய அந்த சங்கம் சங்கம் வந்து உடனே வந்து அவன் கூட இருக்கக்கூடிய அரக்கம் மந்திரிகள், "கம்சா, நீ இத பத்திலாம் பேசுற? நீ வெளிய வந்தீன்னா வந்து இந்த தேவர்கள்லாம் நடுங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கவும் நீ இத பத்திலாம் பயப்படலாமா?" "அப்படிலாம் இல்ல கம்சா. ஒரு ஒரு காயம் ஏற்பட்டா வந்து அத வந்து முதல்லயே வந்து அத வந்து சரி பண்ணிறணும். கிள்ளி எறிஞ்சிறணும். இல்லாட்டி வந்து அது பெருகிக்கிட்டே போகும். அதனால வந்து நீ வந்து என்ன பண்ணு, அத்தன குழந்தைகளையும் கொன்றுவிடு. 10 நாளில் பிறந்த அத்தனை குழந்தையும் கொன்றுவிடு" அப்படிம்பாங்க. உடனே பூத்தனை வந்து வருவா. பூத்தனை வந்து எல்லாரும் ஒவ்வொரு குழந்தைகளாக கொல்வாள். அதற்கப்புறம் வந்து அ பக்காசுரன். பூத்தனை கொல்லப்பட்டவுடன் பூத்தனையினுடைய தம்பி பக்காசுரன். பக்காசுரன் வந்து வருவான். பக்காசுரனை வந்து கிருஷ்ணர் வந்து கொன்று விடுவார். அதற்கப்புறம் வந்து ஒரு சில மற்ற ஒரு சிலர் அரக்கர்களையும் கொல்வார். இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்க போறது வந்து 2 ம் 2 லீலைகள் 2 லீலைகள். ஒன்று வந்து அது வந்து அ ஆ ஆகாசுர வதம் மற்றும் பிரம்ம விமோகன லீலா. ஆகாசுரன் அப்படிங்கிறவன் யாரு அப்படின்னா வந்து இந்த அ பூத்தனை மற்றும் பக்காசுரனுடைய தம்பி. அவன் தான் வந்து ஆகாசுரன். கிருஷ்ணருடைய பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா வந்து தினசரி தினசரி வந்து கிருஷ்ணர் மற்றும் அவருடைய கோபர்கள் கோபர்கள் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த ஒரு 3 வயதை கடந்தவுடன் வந்து கன்றுக்குட்டிகளை மேய்க்கத் தொடங்குவார். கன்றுக்குட்டிகளை மேய்க்கத் தொடங்குவார். அப்போ வந்து கோபர்களும் கிருஷ்ணரும் வந்து தினசரி வந்து அந்த காட்டுக்கு சென்று கன்றுக்குட்டிகளிடம் இந்த கன்றுக்குட்டிகள் வந்து கிருஷ்ணர் பின்னாடியே வந்துட்டே இருக்கும். அந்த மீதி இப்போ உள்ள மாட்டு மேய்ப்பர்கள் இடையர்கள் மாரி கிடையாது. அந்த கிருஷ்ணரும் இடையர்களும் வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது பார்த்தா, கன்றுக்குட்டியும் அவங்களுக்கு பின்னாடியே தான் போயிட்டே இருக்கும். அதில வந்து கிருஷ்ணர் வந்து தனியா வந்து மாடு மேய்க்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு அதற்காண்டி எந்த ஒரு முயற்சியும் வந்து பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதுங்கலாம் வந்து கிருஷ்ணர் பின்னாடியே தான் இருந்துட்டே இருக்கும். தினசரி விளையாடுவாங்க. ஒவ்வொருத்தங்களும் வந்து அங்கேருந்து ம் சுத்தி சுத்திலாம் விளையாடுறது, ஒவ்வொரு விலங்குகள் மாரி நடித்து காண்பிக்கின்றது, பறவைகள் மாரி கூவுறது, அந்த மாரி வந்து ஒவ்வொரு இதா விளையாண்டுட்டே இருப்பாங்க. வந்து அம் சுகதேவ கோஸ்வாமி வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. அந்த யோகிகள் வந்து யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் சொல்லி ஒவ்வொன்றாக பிறந்து கடும் தவங்கள் செய்றாங்க. கடும் தவங்கள் செஞ்சு எல்லாம் பண்ணிட்டு வந்து அப்படி இருக்கும்போது வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க யோகிகள். அவ்வளோ யோகிகள் கஷ்டப்பட்டா கூட வந்து அவங்களால வந்து அந்த ஒரு ஒரு கால் தூசி, அந்த கிருஷ்ணனுடைய கால் தூசிய கூட அவங்களால சுவைக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஆனாலும் வந்து இந்த இந்த கோபர்கள் இந்த கோபர்கள் கோபர்கள் வந்து கிருஷ்ணரோட வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாண்டுட்டு இருக்கும்போது இவங்க வந்து எவ்ளோ ஒரு அதிர்ஷ்டம் பண்ணாட்டுருக்கும். இந்த மாரி அவங்களுடைய அதிர்ஷ்டம் வந்து நம்மளால வந்து எப்படித்தான் விவரிக்க முடியும்? விவரிக்கவே முடியாது. அப்படின்றது வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து அழகா வந்து விவரிக்கின்றார். இந்த கோவர்களுடைய பெருமைகளை பற்றி. கிருஷ்ணரோட வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. சரிக்கு சமமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. கிருஷ்ணருக்கு வந்து அவங்களுக்கு வந்து நண்பன். நண்பனா தான் பாவிக்கின்றாங்களே தவிர, ஒரு முறை கூட வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு பகவானா வந்து அவங்க வந்து பாவிக்கவில்லை. பாவிக்கவில்லை. அப்புறம் வந்து அ ஞானிகள் வந்து பிரம்மத்துடன் கலந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாரியா பார்க்குறாங்க. கிருஷ்ணர. ஞானிகள் வந்து பிரம்மத்துடன் கலந்துக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனா வந்து பக்தர்கள் பக்தர்கள் வந்து ம் பரமபுருஷ பகவானாக பார்க்கின்றார்கள். பகவான பார்க்கின்றனர். ஆனா வந்து மாயையில் இருப்பவர்கள் வந்து கிருஷ்ணரை வந்து என்ன எப்படி பார்க்குறாங்கன்னா வந்து ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கின்றாங்க. அ ஜென்ம மிருத்யு அ கிருஷ்ணருடைய பிறப்பு இறப்புகள் வந்து புரிந்து கொள்ள முடியாதவர்கள். புரிந்து கொள்ள முடியாதவர்கள். அவங்க வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா வந்து, கிருஷ்ணரை வந்து சாதாரணமா பார்க்குறாங்க.
ஆனா கிருஷ்ணனுடைய ஜென்மத்தை அவருடைய நிகழ்வுகளையும் பற்றி புரிந்து கொள்வர்களும் மீண்டும் ஒரு பிறப்பு எடுப்பதில்லை அர்ஜுனா அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. ஆனா வந்து அவங்க வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா வந்து சாதாரணமா பார்க்குறாங்க. ஆனா அந்த இடைச்செருவர்கள் பல பிறவிகளால் ஏற்பட்ட புண்ணியங்கள். இங்க புண்ணியங்கள் சொல்றது வந்து தர்ம காரியங்கள் சொல்லப்பட்ட புண்ணியங்கள் கிடையாது. கிருஷ்ணருக்கு சேவை செய்தனால் வந்த புண்ணியங்கள். அதனால வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த பகவானுடன் இந்த மாரி ஒரு சகவாசம் பண்ணக்கூடிய சக சகவாசம் பண்ணக்கூடிய அவங்களுக்கு ஒரு பாக்கியம். அந்த மாரி ஒரு பாக்கியம் கிடைந்தது. அஹோ பாக்கியம், அஹோ பாக்கியம் அப்படின்னு சொல்லி வந்து பிரம்மதேவர் வந்து சொல்லுவாரு. என்ன ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லி வந்து பிரம்மதேவர் வந்து அந்த அ அடுத்த ஒரு அத்தியாயங்கள்ல வந்து சொல்லுவார். அந்த ஒரு பாக்கியத்தை வந்து இந்த கோபர்கள் வந்து பெற்றிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி வந்து சுகதேவ கோசாமி வந்து வந்து பிரம்மதேவரும் வந்து ம், அந்த அந்த கோபர்களுடைய பாக்கியத்தை பற்றி வெறுத்து கூறுகின்றார்கள். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு நாள் வந்து காலை வந்து எப்பொழுதுமே வந்து கிருஷ்ணன் வந்து தன்னுடைய லீலைகளை தொடங்கும்போது வந்து காலையில் வந்து உணவு அருந்திவிட்டு உணவு அவங்க யசோதை தாயுடன் உணவு ஏற்றுக்கொண்டு சாப்பிட்டு விட்டு அதற்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து காட்டுக்கு போவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து 2 வித்தியாசமான விஷயங்கள் நடந்தது. என்னென்ன விஷயங்கள் நடந்தது? ஒண்ணு வந்து கிருஷ்ணன் வந்து யசோதை தாயிடம் சொல்ல, தாயே இன்னைக்கு வந்து நான் வந்து அம் காட்டில் போய் காலை சாப்பாடு சாப்பிட போகின்றேன். அதனால வந்து எனக்கு வந்து அ பேக் பண்ணி குடுத்துருங்க அப்படிங்கிறார். 2வது விஷயம் வந்து அன்னைக்கு வந்து பலதேவர். பலதேவர் வந்து கிருஷ்ணனுடன் வரவில்லை. ஏன் வரவில்லைன்னா வந்து அவருக்கு வந்து ஒரு சில அம் தி தானங்களுக்கு அவருடைய ஏதோ ஒரு அந்த ஆஸ்ட்ராலஜி கால்குலேஷன் படி அவருக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு சில பூஜைகள் பண்ண வேண்டியிருந்தது. அதனால வந்து ரோகிணி தாயும், யசோதை தாயும், "நீ இன்று வீட்டில் தான் இருக்க வேண்டும்" அப்படின்னாங்க. ஸோ அன்னைக்கு பலதேவர் வரவில்லை மற்றும் கிருஷ்ணர் வந்து காலையிலே கிளம்பி விட்டார். வெகு விரைவில். காலையில அங்க போய் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. வந்து அங்க போனோனே வந்து வழக்கம் போல வந்து அந்த அ கோபர்கள் எல்லாருமே வந்து போய் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விளையாட ஆரம்பிக்கும்போது பார்த்தா வந்து அங்க வந்து ஒரு ஒரு குகை. ஒரு குகைய வந்து புதுசா பார்க்குறாங்க. "என்னது கிருஷ்ணா இங்க ஒரு" கோபர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. "இங்க ஒரு புது குகைகள் இருக்கே! இது வந்து நம்ம இதுவரைக்கும் ஒரு நாள் கூட பார்த்தது இல்லையே!" யமுனை ஆற்றத்தின் கரையில இருந்து இருக்காங்க. அந்த குகை எப்படி இருக்குன்னு பார்த்தா வந்து அந்த குகை வந்து விண்ணளவு பரந்திருக்கின்றது. அது வந்து சொர்க்கலோகத்தையெல்லாம் தாண்டுற அளவுக்கு வந்து அந்த குகை இருந்ததுன்னு சொல்லி சுகதேவ கோஸ்வாமி வந்து அந்த இது வர்ணிக்கின்றார். வர்ணிக்கின்றார். 8 மைல் அந்த 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 அசுரன். அது வந்து யாருன்னா வந்து ஆகாசுரன். ஆகாசுரன் வந்து பூத்தனைக்கும், பக்காசுரனுக்கும் உள்ள தம்பி. தம்பி வந்து கம்சனால் அனுப்பப்பட்டவன். மறுபடியும் வந்து அவனுக்கு வந்து அ மற்ற அரக்கர்கள்லாம் வந்து வந்தபோது வந்து கிருஷ்ணரை மட்டும் தான் கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் வந்து ஆகாசுரன் வந்து வந்தப்போ வந்து அவனுடைய எண்ணம் என்னன்னா வந்து கோபர்கள், கன்றுக்குட்டிகள் மற்றும் கிருஷ்ணர் அனைவரையும் கொன்றுவிட வேண்டும். அனைவரையும் கொன்றுவிட வேண்டும். அதுதான் வந்து ஆகாசுரனுடைய எண்ணம். ஏன் அப்புட்ன்னா வந்து கிருஷ்ணரை கொன்றுவிட்டால் பிரஜவாசிகள் ஒருவரும் உயிர் வாழ மாட்டார்கள். கிருஷ்ணர் இல்லாவிட்டால் வந்து ம் யசோதை தாய் நந்த மகாராஜாவால இருக்க முடியாது. அ கிருஷ்ணர் இல்லாட்டி வந்து ம், அந்த மற்ற கோபர்கள், கோபிகைகள் ஏன்னா வந்து எல்லாருமே வந்து பிரஜவாசிகள் அனைவருமே வந்து கிருஷ்ணரை வந்து தன்னுடைய மகனுக்கு மேல் உயர்வாக நேசித்தார்கள். தன்னுடைய மகன் மேல் உயர்வாக நேசித்தார்கள். அதனால வந்து எல்லாருமே வந்து அந்த பிரஜபூமி பிரஜபூமியை வந்து எல்லாருமே அனைவருமே இறந்து விடுவார்கள். அதுதான் வந்து ஆகாசுரனுடைய எண்ணம். ஆகாசுரனுடைய எண்ணம். நான் வந்து பார்த்தா வந்து, அவருடைய அந்த வாயை திறந்திருந்தது. அந்த வாயை திறந்தது வந்து அதுவே வந்து ஒரு 8 மைல் தூரத்துக்கு திறந்திருந்தது. அப்படின்னு சொல்லி வந்து சுகதேவி கோஸ்வாமி வந்து விவரிக்கின்றார். அவ்வளோ ஒரு ம் நீளமான ஒரு அரக்கன். அரக்கன். அந்த அளவுக்கு விரிவடைந்து செய்து கொண்டிருந்தான். அந்த அந்த வாய் வந்து ஒரு பூமியிலிருந்து சொர்க்கலோகம் வரைக்கும் விரிந்திருந்தது. உடனே அதை பார்த்த உடனே வந்து அந்த அ கோபர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆஹா! இதில வந்து நம்ம வந்து விளையாண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, உடனே வந்து அத வந்து உடனே வேகமா வந்து அந்த குகைக்குள்ள வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆமா கோபர்களை பின்தொடர்ந்து கன்றுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகளும் உள்ளே செல்கின்றன. கோபர்கள் வந்து இந்த படத்தில சொல்லி பார்த்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு சில கோபர்கள் தான் இருக்க மாரி இருக்க முடியும். ஆனா வந்து கிருஷ்ணரிடம் இருந்த கோபர்கள் வந்து ஆயிரக்கணக்கில் உள்ள கோபர்கள். ஆயிரக்கணக்கில் உள்ள கோபர்கள். அதேமாரி கன்றுக்குட்டியும் ஆயிரக்கணக்கான கன்றுக்குட்டிகள். ஏன்னா கிருஷ்ணனிடம் இருந்த நந்தவத் தேவரிடம் இருந்த பசுக்கள் வந்து 9,00,000 பசுக்கள். பசுக்கள் மட்டும். அந்த 9,00,000 பசுக்களுக்கு வந்து கன்றுக்குட்டிகள் வந்து எவ்வளோ இருந்திருக்குன்னு வந்து யோசித்து பார்த்தா வந்து அப்படி பார்த்தா கூட வந்து ஆயிரக்கணக்கான பசுக்கள், ஆயிரக்கணக்கான கோபர்கள் இருந்தாங்க. ஸோ இந்த லீலை நடந்தபோது வந்து கிருஷ்ணருக்கு வந்து
5 வயது. 5 வயது தான் ஆகியிருந்தது. அந்த 5 வயது அப்படிங்கிறத வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து, அந்த ஒவ்வொரு லீலைக்கும் வந்து ஒரு இது இருக்கு. கௌமாரம்ங்கிறது வந்து அந்த 5 வயது உள்ள வயது. அந்த பிறந்ததிலிருந்து 5 உள்ள வயதிலிருந்து கௌமாரம். அதுக்கடுத்து உள்ளது வந்து அந்த அ பௌகுண்டா. பௌகுண்டாங்கிறது வந்து அவங்க வந்து அந்த 6 வயதிலிருந்து 10 வயது வரைக்கும். அடுத்து வந்து யுவன. யுவனங்கிறது வந்து இந்த 10 வயதிலிருந்து 15 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து அதுக்கடுத்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து கிருஷ்ணர் வந்து ஒருபொழுதும் வந்து கிருஷ்ணர் வந்து 16 வயதுக்கு மேல் வந்து முதியவராக தோன்றவே இல்லை. அதனால வந்து கிருஷ்ணருக்கு வந்து அந்த யவ்வனம் அது வந்து நவ யவ்வன அப்படிம்பாங்க. நவ யவ்வன அப்படிம்பாங்க. எப்பொழுதுமே வந்து யவ்வனத்தில தான் இருந்தார். இந்த இந்த லீலை நடந்தபோது வந்து கிருஷ்ணருக்கு வந்து 5 வயது. 5 வயது. ஸோ இந்த இந்த லீலை வந்து அ நடந்த உடனே வந்து அடுத்து வந்து உடனே கிருஷ்ணர் வந்து பார்க்குறாரு. கிருஷ்ணர் வந்து பார்க்குறாரு. எல்லாருமே வந்து இந்த எல்லா கோபர்கள் வந்து எல்லாருமே உல்லசிச்சுட்டாங்க. ஆனாலும் வந்து அந்த அந்த அசுரன் வந்து உடனே தன்னுடைய வாயை மூடவில்லை. ஏன்னா வந்து கிருஷ்ணர் இன்னும் உள்ளே செல்லவில்லை. கிருஷ்ணர் உடனே பார்க்குறாரு. எல்லாருமே வந்து இந்த மாரி போறாங்க அப்படின்னோனே, அவரை காப்பாற்ற வேண்டும். கோபர்கள் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்று விரைந்து அவரும் வந்து ஆகாசுரனுடைய வாயிலுக்குள் செல்கின்றார். அவருடைய வாயிலுக்கு செல்கின்றார். உடனே வந்து அப்பொழுதுதான் வந்து அந்த ஆகாசுரன் வந்து அந்த தோன்றக்கூடிய ரோகம் வந்து அந்த அந்த உருவம் வந்து மலைப்பாம்பனுடைய உருவம். தன்னுடைய வாயை வந்து மூடுகின்றான். தன்னுடைய வாயை மூடிவிட்டவுடன் வந்து உள்ளே சென்றவுடன் கோபர்கள் அனைவரும் மயங்கி விடுகின்றார்கள். கோபர்களும், பசுக்களும். ஏன் அப்பன்னா வந்து அந்த நச்சு வாயு. அந்த நச்சு வாயு மலைப்பாம்பிலிருந்து வரக்கூடிய நச்சு வாயுனுடைய தன்மையினால் வந்து கோபர்களும், பசுக்களும் அனைவரும் மயங்கி விழுந்து விடுகின்றார்கள். ஆனா கிருஷ்ணருக்கு வந்து அப்பொழுது வந்து அங்க மேலே உள்ள வந்து அந்த இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. தேவர்கள். தேவர்கள்லாம் பார்த்துட்டு இப்ப என்ன நடக்கப் போகின்றது? என்ன நடக்கப் போகின்றதுங்கிற ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு அந்த ஒரு கவலை. கவலையுடன் வந்து அவர்கள் வந்து அனைவரும் வந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அ தானே கிருஷ்ணருக்கு வந்து அம் அப்பொழுது வந்து கிருஷ்ணர் வந்து என்ன செய்கின்றார்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தன் உருவத்தை வந்து பெரிதாக்குகின்றார். பெரிதாக்குகின்றார். உடனே கிருஷ்ணன் தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கியவுடன், ஆகாசுரனும் தன்னுடைய உருவத்தை பெரிதாக்குகின்றான். நமக்கு 2 பேருமே வந்து தன்னுடைய உருவத்தை வந்து பெரிதாக்கிக் கொண்டே இருப்பார்கள். பெரிதாக்கிக் கொண்டே இருப்பார்கள். அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாக்கிக் கொண்டே இருக்கும்போது வந்து, அ கடைசியா வந்து இந்த ஆகாசுரனால் வந்து ஒரு ஒரு எல்லைக்கு மேல் தன்னுடைய உருவத்தை பெரிதாக்க முடியாது. ஆனா கிருஷ்ணன் தன்னுடைய உருவத்தை மீண்டும் மிகவும் பெரிதாக்கியவுடன், அந்த அந்த ஆகாசனுடைய தலையின் மூலமாக தலையிலிருந்து ஒரு ஒரு உள்ள ஒரு ஒரு துளையிட்டுக் கொண்டு, கிருஷ்ணன் வந்து அதன் மூலமாக வந்து வெளியே வந்து விட்டார். அந்த வெடித்து விடும் ஆகாசன். வெடித்து விடுவான். வெடித்துவிட்டு வெளியே வந்தவுடனே வந்து அப்பதான் வந்து எல்லாரும் வெளிய வரும். அத வந்து ம் கிருஷ்ணர் வெளிய வருவார். கிருஷ்ணர் வெளிய வந்தோனே அந்த அந்த வெடித்த அந்த இதில வந்து அந்த கோபர்கள் மற்றும் அந்த கன்றுக்குட்டிகள் எல்லாருமே வந்து வெளிய வந்து விழுந்து விடுவார்கள். வெளிய வந்து விழுந்து விடுவார்கள். வெளிய வந்து விழுந்த உடனே வந்து அம் அப் அப்போ வந்து கிருஷ்ணர் பார்ப்பாரு அந்த கோபர்கள் மற்றும் கன்றுக்குட்டிகள் எல்லாமே மயங்கிய நிலையில் இருப்பார்கள். மயங்கிய நிலையில் இருப்பார்கள். மயங்கிய நிலையினால கிருஷ்ணருக்கு வந்து ரொம்பவும் கவலையாக இருக்கும். உடனே வந்து தன்னுடைய அந்த தெய்வீக பார்வை, அந்த பார்வை கிருஷ்ணனுடைய அந்த பார்வை பார்த்தவுடன், அந்த பார்த்தவுடன் வந்து எப்படி வந்து எல்லாருமே வந்து ஆம் அந்த கோபர்கள் மற்றும் கோபிகைகள் எல்லாம் வந்து கிருஷ்ணர் வந்து இப்பொழுது வந்து தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறிடுவார். மறுபடியும் வந்து அந்த தன்னுடைய உருவத்தை வந்து சிறிதாக்கிக் கொண்டு இயல்பு நிலைக்கு மாறினவுடன், பார்த்தவுடன் வந்து அந்த கோபர்கள் மற்றும் பசுக்கள் வந்து மீண்டும் வந்து உயிர்ப்பித்து விடுவார்கள். கிருஷ்ணன் வந்து பார்த்தா வந்து எந்த ஒரு லீலையுமே வந்து தன்னுடைய உருவத்தை மாற்றவில்லை. கிருஷ்ணனுடைய லீலைகள் வந்து பார்த்தா வந்து கிருஷ்ணர் வந்து பல லீலைகள் பண்ணியிருக்காரு. அ அவருடைய அந்த அந்த கிருஷ்ணராக தோன்றியபோது அந்த 125 வருடங்கள் இருந்தாரு. 15 வருடங்கள் வந்து ஒரு முறை வந்து விஸ்வரூபத்தை காண்பிச்சிருக்காரு. விஸ்வரூபத்தை காண்பித்ததை விட வேற எந்த ஒரு இதுலயுமே வந்து அவர் வந்து தன்னுடைய சுயரூபத்திலே வந்து பெரிய லீலைய மாத்தல. பூத்தனைய கொன்றபோதும் சரி, சகடாசூரன், பிரலம்பாசூரன் இந்த மாரி எத்தனையோ இது கிருணாவர்த்தா, பிரலம்பாசூரன வந்து பசு அ ப பலராம் தான் கொன்றார். கிருஷ்ணர் கொல்லவில்லை. ஸோ அந்த மாரி ஒவ்வொரு மீதி அசுரர்களை அழித்த போதெல்லாம் வந்து கிருஷ்ணர் வந்து அவருடைய உருவத்தை வந்து பெரிதாக்கவே இல்லை. ஆனால் இப்ப மட்டும் பெரிதாக்கினார். ஏன் அப்புட்னா வந்து கிருஷ்ணர் வந்து முதல்ல வந்து இந்த ஒரு லீலையின் மூலம் தான் வந்து கோபர்கள் மற்றும் அந்த பசுக்கள்லாம் மயக்க நிலையில் இருந்தன. மயக்க நிலையில் இருந்தன. அப்பொழுது ஒரு ஒரு முறை தான் வந்து அவர் வந்து அந்த தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கினாரே தவிர, மற்ற எந்த லீலையின் போதுமே வந்து கிருஷ்ணர் வந்து கொல்வதற்காண்டி தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கவில்லை. அரக்கர்களை அழிப்பதற்காண்டி.
பெரிதாக்கவில்லை. உடனே வந்து அந்த இவங்க வந்து வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே வந்து அப்போ வந்து என்ன அது ஒரு அதிசயம், என்ன அதிசயம் நடக்குதுன்னா வந்து அந்த அ ந நர ஆகாசுரனுடைய ஆத்மா ஆத்மா வந்து விண்ணிற்கு சென்றுவிட்டு மீண்டும் கிருஷ்ணருடைய உடலுக்கே செல்கின்றது. விண்ணிற்கு சென்றுவிட்டு மீண்டும் கிருஷ்ணருடைய உடலுக்கே செல்கின்றது. உடலுக்கே செல்கின்றது. அப்போது வந்து அவன் வந்து என்னன்னா வந்து நான் 5 விதமான முக்திகள் இருக்கின்றன. 5 விதமான முக்திகள் இருக்கின்றன. ஒரு முக்தி வந்து பிரம்மஜோதியுடன் கலப்பது. இன்னொரு முக்தி வந்து சாயுஜ்யம் அப்படிம்பாங்க. சாயுஜ்யங்கிறது வந்து அந்த அந்த கிருஷ்ணருடைய அந்த பிரகாசத்துடன் ஐக்கியமாவது. அப்புறம் வந்து இன்னொரு விதமான முக்தி என்ன சொல்லணும்னா வந்து சாரூபிய கிருஷ்ணருடைய ரூபம். அவருடைய ரூபத்தை வந்து அடைவது. இன்னொன்னு வந்து சாலோக்கிய கிருஷ்ணர் எங்கே இருக்காருனோ அதே இடத்துல இருப்பது. வந்து சாமீபிய கிருஷ்ணருக்கு வந்து சமீபத்தில் இருப்பது. இன்னொரு வந்து கிருஷ்ணருடைய அந்த ஐஸ்வர்யங்களை வந்து சமமாக ஐஸ்வர்யங்களை பெறுவது. ஸோ இந்த மாதிரி 4 5 விதமான முக்திகள் இருந்தாலும் வந்து பக்தர்கள் வந்து இந்த சாயுஜ்ய முக்திக்கு விரும்ப மாட்டாங்க. சாயுஜ்ய முக்தி வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து அந்த ஒரு அவருடைய அந்த பிரம்ம ஜோதியில் கலப்பது. பிரம்ம ஜோதியில் கலப்பது. இது வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி அ இந்த ஒரு ஒரு பாவி, இப்படி ஒரு பாவிக்கு வந்து இப்படி ஒரு முக்தி கிடைத்தது. முக்தி கிடைத்தது. ஏன்னா வந்து மற்ற அசுரர்கள் வந்து கிருஷ்ணரை மட்டும் தான் கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் வந்து இங்க வந்து ம் த த ஆகாசுரனுடைய எண்ணம் வந்து அனைவரையும் அழிக்க வேண்டும். அனைவரையும் அழிக்க வேண்டும்ங்கிறது தான் அவனுடைய எண்ணம். அப்படிப்பட்டவனுக்கு எப்படி வந்து அந்த மாரி லீலைக்கு ஒரு முக்தி கிடைத்தது அப்படின்னா வந்து அத பார்த்தா வந்து அதுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம் வந்து என்னன்னா வந்து ஆகாசுரன் வந்து கிருஷ்ணர் மற்றும் கோவர்கள் வந்து விளையாடுவதை முதல் பார்ப்போம். அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து பொறாமை அடைகின்றான் முதலில். முதலில் பொறாமை அடைவதற்கு முன்னால் வந்து ஒரு ஒரு ஆச்சரியம். எப்படி வந்து இந்த மாரி கோபர்கள்லாம் வந்து பசுக்கள்லாம் வந்து இவ்வளோ மகிழ்ச்சியாக கிருஷ்ணரிடம் இருக்கின்றன. கிருஷ்ணரிடம் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம். ஒரு கொஞ்சம் ஒரு பக்தியினுடைய ஒரு ஒரு அறிகுறி. ஒரு 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 பொறாமை இல்லாத ஒரு அறிகுறி முதலில் வருகின்றது. ஆனால் உடனே வந்து அது பொறாமையாகவும் மாறுகின்றது. பொறாமையாகவும் மாறுகின்றது. இதுதான் வந்து நம்மளுடைய அ இந்த மாயையில் இருப்பவர்களுடைய இந்த ஜடத்தில் ஈடுபட்டவர்களுடைய எண்ணம். ஜடத்தில் ஈடுபட்டவர்கள் வந்து பொறாமை குணத்தினுடையவர்கள். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து, அவருடைய அ அந்த வாயை திறந்து கொண்டு இருக்கும்போது வந்து எண்ணம், அந்த ஆகாசனுடைய எண்ணம் வந்து அனைவரையும் கொல்வது. ஆனாலும் வந்து அப்போ வந்து அவர் கோபர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றார். ஏன்னா வந்து கோபர்கள் வந்து இது வந்து ஒரு ஒரு விளையாட்டு பொருளாக பார்க்கின்றார்கள். அது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு குகையில வந்து நம்ம நல்லா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆகாசுரன் இறந்த பிறகும் வந்து அது வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாரி ஆயிடுச்சு. இந்த எப்படி வந்து நம்ம வந்து இந்த ரோலர் கோஸ்டர்லாம் வந்து குழந்தைகள் ஆடுவாங்களோ, அது மாரி வந்து அவனுடைய உடல் வந்து காய்ந்தவுடன் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அங்க தான் இருந்தது. ரொம்ப நாள் அங்க தான் இருந்தது. ஆனா துர்நாற்றம் கொஞ்சம் கூட துர்நாற்றம் வரவில்லை. ஏன் துர்நாற்றம் வரவில்லைன்னா, அந்த கிருஷ்ண தண்டம் ஆகாசுரனுடன் சென்று விட்டான். அப்ப அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு துர்நாற்றமும் இல்ல. அதுக்கப்புறம் வந்து அது ஒரு விளையாட்டு தலம். விளையாட்டு தலமாக தான் உபயோகிச்சிருந்தாங்க. அதனால வந்து பார்த்தா வந்து ஒண்ணு வந்து ஒரு ஒரு கணமாவது வந்து கிருஷ்ணனுடைய மற்றும் கோபர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை வந்து பார்த்து வந்து ஆச்சரியப்பட்டிருக்கின்றான். பக்தியினுடைய ஒரு சிறு வெளிப்பாடு. 2வது வந்து அவனுடைய உடல். உடல் வந்து கோபர்களுக்கு வந்து மற்றவர்களுக்கு வந்து இது ஒரு ஒரு விளையாட்டு தலமாக இருந்திருக்கின்றது. 3வது வந்து கிருஷ்ணர் அவரிடம் சென்றிருக்கின்றார். அவருடைய உடலுக்குள் சென்றிருக்கின்றார். எப்பொழுது கிருஷ்ணர் அவருடைய உடலுக்கு சென்றானோ, அப்போது வந்து முழு தூய்மையும் அடைந்து விட்டான். முழு தூய்மை அடைந்து வந்துட்டான். அதனால வந்து அவன் வந்து முக்தி அடைகின்றான். முக்தி அடைந்து மீண்டும் வந்து கிருஷ்ணருக்குள் சென்று அதாவது பிரம்மஜோதியில் கலக்கின்றான். பிரம்மஜோதியில் கலக்கின்றான். அதாவது ம் இந்த இந்த லீலையினுடைய ஒரு பலஸ்துதி. பலஸ்துதி. பலஸ்துதிய வந்து த வந்து த த லீலை பற்றி சொல்றாரு அவர். உடனே சுகதேவ கோசாமி வந்து ஒரே ஒரு முறையாவது அல்லது வலுக்கட்டாயமாவது பரமபுருஷனின் ரூபத்தை தன் மனதில் ஒருவன் கொண்டு வருவானாயின், அ நம்ம வந்து அ நம்ப அது வந்து மனதில வந்து எப்ப நிலைநிறுத்திட்டு இருக்கணும்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து 12வது அத்தியாயத்தில நம்ம வந்து பார்த்தோம். ஆனா வந்து இங்க வந்து சுகதேவ கோசாமி வந்து அழகா சொல்றாரு. கிருஷ்ணர் வந்து எப்படி ஒரு அன்பான கடவுள் அப்படின்னு சொல்லி வந்து ஒரே ஒரு முறை அவருடைய ரூபத்தை வந்து தன்னுடைய மனதில் கொண்டு வந்தால். அது வந்து த வலுக்கட்டாயமாக கொண்டு வந்தாலும் சரி அப்படிங்கிறாரு. அந்த மாரி தன்னிச்சையாக கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. வலுக்கட்டாயமாக கொண்டு வந்தாலும் சரி. ம். அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஆகாசுரன் போன்று கிருஷ்ணனுடைய கருணையினால் ம் மிக உயர்ந்த முக்தியை அடைய முடியும். மிக உயர்ந்த முக்தியை அடைய முடியும். அதுதான் வந்து இந்த ஆகாசுரன் கிருஷ்ணனுடைய கருணை. அப்படி இருக்கும்போது வந்து கிருஷ்ணரை வந்து எப்பொழுதுமே வந்து கிருஷ்ணரை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பவர்கள்.
அவர்களுடைய நிலையைப் பற்றி என்னவாறு சொல்வது? என்ன மாரி சொல்வது? அந்த மாரி கிருஷ்ணர் வந்து அந்த உண்மை ஆக்கத்தினுடைய ஆனந்தத்தினுடைய ஊற்று ஊற்று. அவரு அப்படி இருக்கும்போது வந்து அவரால் தான் மாயையும் வந்து அகற்றப்படுகின்றது. அகற்றப்படுகிறது. அந்த மாரி ஒரு தாமரை பாதங்களை நினைத்துக் கொண்டிருப்பவர்களுடைய நிலையைப் பற்றி என்னவாறு சொல்வது? அப்படி வந்து அவர் வந்து சுகதேவருக்கு வந்து அப்படியே வியப்பில் வந்து சொல்கின்றார். வியப்பில் சொல்கின்றார். அது மாரி கிருஷ்ணரை வந்து ஒரு முறை வந்து பார்த்தால் கூட அதுவும் வந்து மனதில் நிலைநிறுத்தினார். வலுக்கட்டாயமாக நிலைநிறுத்தினால் கூட வந்து நம்ம வந்து ஆகாசுரனை போன்று முக்தியை அடைய முடியும். முக்தியை அடைய முடியும். எப்படி? கிருஷ்ணனுடைய கருணையினால். கிருஷ்ணன் கர்ணன். அந்த மாரி இருக்கக்கூடிய அந்த ஆகாசுரன். ஆகாசுரன் இதுதான் வந்து இந்த படத்தில இருக்க மாரி வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் விளையாண்டுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அ அவருடைய உடல் காய்ந்த பிறமும் வந்து தேவர் அந்த கோபுரங்கள் அனைவரும் விளையாண்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஆகாசுரன் ஆகாசுரன் வந்து எதை குறிப்பிடுகின்றான்? எதை குறிப்பிடுகின்றான்னா வந்து வன்முறை மற்றும் கொடுமை. எதனால் தோன்றக்கூடிய வன்முறை மற்றும் கொடுமை? பொறாமையினால் தோன்றக்கூடிய வன்முறை மற்றும் கொடுமை. வன்முறை மற்றும் கொடுமை. அதை வந்து ஏன்னா வந்து அது வந்து மற்றவருடைய மகிழ்ச்சி, கோபர்களுடைய மகிழ்ச்சியை வந்து அவனால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. இதுதான் வந்து நாகாசுரன் வந்து பொறாமையை வந்து குறிப்பிடுகின்றான். பொறாமையை குறிப்பிடுகின்றான். இந்த லீலை நடத்திய பொழுது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வந்து கிருஷ்ணனுடைய முதலில் பார்த்தோம் கிருஷ்ணனுடைய வயது வந்து 5 5. அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, இந்த லீலையை வந்து கோபர்கள் வந்து தன் தினசரி வந்து இடையர்கள் வந்து என்ன அவங்களுடைய நிகழ்வு எப்படின்னா வந்து கிருஷ்ணர் வந்து தினமும் ஒரு ஸ் அசுரனை அழிப்பார். அசுரனை அழித்தவுடன் வந்து கோபர்கள் வந்து சாயங்காலம் வீட்டுக்கு போனோனே இந்த மற்ற பிரஜவாசிகள் தன்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் வந்து கிருஷ்ணர் இன்னைக்கு என்ன பண்ணாருன்னு தெரியுமா காட்டுல அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து தினசரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து அவர் வந்து அடுத்து என்ன சொல்லணும்னா வந்து பௌகுண்ட வயசு அப்பதான் அது சொன்னாங்க அப்படிங்கிறாரு. உடனே வந்து பௌகுண்டன்கிறது வந்து 6 வயது. கிருஷ்ணர் அந்த நிலை நடக்குது வந்து 5 வயது. உடனே வந்து எல்லாரும் உடனே வந்து பரீட்சித் மகாராஜ் வந்து நிப்பாட்டுறாரு. அவர் சுகதேவ கோசாமி வந்து சொன்னது வந்து கௌமார வயசுல இந்த லீலை நடந்து பக்தர்கள் வந்து கோபர்கள் வந்து பௌகுண்டா வயசுல வந்து இத பற்றி சொன்னாங்க அப்படின்னு மாரி தான் சொன்னார். உடனே வந்து அவர் வந்து "என்னது இது? ஏன் வந்து அந்த லீலை வந்து 5 வயதில நடந்ததுன்னு சொன்னீங்க? ஏன் 6 வயசுல தான் வந்து போய் சொல்றாங்க? அதையும் வந்து அவங்க வந்து எப்படி சொல்றாங்கன்னா, வந்து இன்னைக்கு நடந்த மாரி சொன்னாங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அவர். ஏன் 6 வயசுல தான் போய் சொல்லணும்? 1 வருஷம் ஏன் அவங்க சொல்லல? 1 வருஷம் ஏன் சொல்லல? அப்படிங்கிறத வந்து அவர் வந்து கேட்பாரு. உடனே வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆனந்தம் வந்துரும். ஒண்ணு வந்து பரீட்சித் வந்து அவ்வளோ ஒரு நுட்பமாக கேட்கின்றார் அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது வந்து அந்த ஒரு லீலை கிருஷ்ணனுடைய லீலையை வந்து அவர் கேட்க சொல்ல சொல்ல வந்து அவர் வந்து தன் நிலையை முற்றிலுமாக மறந்து விடுவார். இதுக்கு இந்த இந்த கேள்வியை கேட்டவுடன். இந்த கேள்வியை கேட்டவுடன் தன் நிலையை முற்றிலுமாக மறந்துவிட்டு, அப்படியே வந்து அவர் கிருஷ்ண அ லீலையிலே வந்து தன்னுடைய மனதை மறந்து, தன்னுடைய புலன்களை மறந்து ஒரு சில நிமிடங்கள் வந்து முற்றிலுமாக அமைதியாகி விடுவார். உடனே அப்புறம் வந்து கஷ்டப்பட்டு மீண்டும் தன் சுயநினைவுக்கு வந்து இந்த லீலையை வந்து அடுத்த லீலையை வந்து விவரிக்கத் தொடங்குவார். அதுதான் வந்து அந்த பிரம்ம விமோகன லீலை. மிகவும் ஒரு அருமையான லீலை. இந்த 2 லீலையும் வந்து தொடர்பு இருக்கனால வந்து எப்பொழுதுமே வந்து சேர்ந்து தான் பார்ப்போம். ஸோ அந்த அ ஆகாசுரன் ஆகாசுரனை வந்து அழித்தவுடன், கொன்றவுடன் வந்து மறுபடியும் வந்து கிருஷ்ணர்கள் மற்றும் கோபர்கள் அனைவரும் அப்போ வந்து மதிய உணவு நேரம் வந்துவிட்டது. ஸோ மதிய உணவு அருந்த வந்து தயாராகிட்டு இருக்காங்க. தயாராகிட்டு இருக்காங்க. எப்பொழுதுமே வந்து மதிய உணவு அருந்தும்போது எப்படி அருந்துவாங்கன்னா சொல்லி கிருஷ்ணர் வந்து நடுவுல உட்கார்ந்திருப்பாரு. அதை சுற்றி வட்ட வட்டமாக வந்து அந்த ஒரு இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படிம்பாங்க இல்லையா? அந்த சுத்தி சுத்தி வட்ட வட்டமா அப்படியே உட்கார்ந்திருக்கிறது. அது மாரி வந்து அந்த ஆயிரக்கணக்கான கோபர்களும் உட்கார்ந்திருப்பாங்க. கிருஷ்ணர் நடுவுல இருப்பாரு. 1 வட்டம், 2 வட்டம், 3 வட்டம் அப்படின்னு சொல்லி வந்து ஒவ்வொரு வட்டம் முன்னாடி, பின்னாடி, சைட்ல வந்து எல்லா பக்கமும் உட்கார்ந்திருப்பாங்க. எல்லா பக்கமும் உட்கார்ந்திருப்பாங்க. உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா வந்து ஒவ்வொரு கோபுரம் என்ன நினைப்பாங்கன்னா வந்து, கிருஷ்ணன் நம்ம கூட தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க. அந்த கடைசி வட்டத்தில உட்கார்ந்திருக்க கோபுரம் கூட சரி, பின்னாடி கடைசி உட்கார்ந்திருந்தா கூட, அவர் வந்து எப்படி நினைச்சிட்டு இருப்பாருன்னா வந்து, கிருஷ்ணன் நம்ம கூட தான் நேரடியா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பார்ன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து அந்த அந்த கிருஷ்ணனுடைய சக்தி. அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் அது மட்டும் இல்ல. அது மட்டும் இல்ல உடனே உடனே வந்து அ என்ன என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, ஒவ்வொரு கோபுரம் வந்து அவங்க வந்து சாப்பிட்டு பார்க்குறது. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து, "கிருஷ்ணா இது ரொம்ப நல்லா இருக்கு. நீ சாப்பிடு" அப்படின்ட்டு வந்து அவங்க வாயிலேருந்து எடுத்து குடுப்பாங்க. அவங்க வாயிலேருந்து எடுத்து குடுப்பாங்க. அவங்க வாயிலேருந்து எடுத்து குடுப்பாங்க. உடனே கிருஷ்ணர் வந்து அத சாப்பிட்டு, "இதுவும் நல்லா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லி அவரும் எடுத்துக்குவாரு.
இத வந்து பிரம்மதேவர் வந்து பார்த்துட்டே இருப்பாரு. பிரம்மதேவர் வந்து கிருஷ்ண லீலைகள பார்த்துட்டு இருப்பாரு. இந்த ஆகாசுரனை அழித்தத பார்த்துட்டு இருப்பாரு. ஆகாசுரனை அழித்தது வந்து ம் ஒவ்வொரு மேலோகத்திலாம் பேசத் தொடங்கிட்டே இருப்பாங்க. பிரம்மதேவருக்கு கே கே வந்து கேள்விப்படுவார். அவரும் நேரடியாக பார்த்துக் கொண்டிருப்பார். ஒவ்வொரு லீலையும் பக்காசுரனை அழிப்பது, ஒவ்வொரு லீலைகளை அழிப்பது வந்து பார்த்துட்டே இருப்பாரு. மறுபடியும் இந்த மாரி அ அப்படி பார்த்துட்டு இருந்தாலும் வந்து இது கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணருக்கு வந்து யாகம். கிருஷ்ணர் வந்து யக்ஞபதி. யக்ஞபதிக்கு வந்து அவருக்கு வந்து யாகத்தினுடைய ம் த படைப்புகள் அனைத்தும் கொண்டு சென்று சென்று சேரக்கூடிய இடம் கிருஷ்ணர். அப்படி இருக்கக்கூடிய யக்ஞபதி வந்து சுத்தமானதா இருக்கணும். யாகம் நடத்தக்கூடிய இடம் வந்து சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தமாக இருக்க வேண்டும். எப்படி சொல்லப்படும்னா, அதில வந்து ஒரு துளி ரத்தம் கூட படாத இடத்துல வந்து யாகசாலை வச்சு பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. அந்த மாரி ஒரு இடம் வந்து இன்னைக்கு வந்து பூலோகத்தில இல்லவே இல்ல. பட் அந்த மாரி இடத்துலலாம் வந்து யாகசாலை வந்து வச்சு யாகம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு தூய இடத்துல வந்து ஒரு யாகப் பொருட்கள் அனைத்தும் தூய்மையாக இருக்க வேண்டும். பண்ணக்கூடியவர்கள் அந்த மாரி ஒரு தூய்மையான பொருளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகவான் கிருஷ்ணர் வந்து இங்க என்ன பண்றாரு? ம் அங்க கோபர்கள் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத வந்து ஏற்றுக்கொள்கின்றாரு. எப்பயும் நம்ம வந்து கிருஷ்ணர் சாப்பிட்டு மீதி இருக்கிறத தான் பிரசாதமா ஏத்துக்கிட்டோம். இங்க கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு? கோபர்கள் சாப்பிட்டு மீதி இருக்கிறத வந்து ஏற்றுக்கொள்கின்றார். யார் இது? இவருடைய ஆற்றல் என்ன? ஆற்றல் என்ன? ஆற்றல் என்ன? எப்படி வந்து இவர்கள் இவ்வளவு லீலைகள் வந்து பண்ண முடியுது? ஏன்னா வந்து அப் அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து ஒரு குழப்பத்தில் ஈடுபடுகின்றார். குழப்பத்தில் ஈடுபடுகின்றார். அ நம்ம வந்து முதல்ல பார்த்த மாரி வந்து பிரம்மதேவர் தான் வந்து கிருஷ்ணரை வந்து அவதரிக்க சொல்லி வேண்டுகின்றார். அப்ப கிருஷ்ணர் வந்து நான் கிருஷ்ணராக அவதரிக்கப் போகின்றேன்னு சொல்லவும் செய்கின்றார். இருந்தாலும் வந்து பிரம்மதேவருக்கு அந்த நேரத்தில வந்து ஒரு குழப்பம் இருக்கின்றது. ஒரு மாயையில் வந்து உட்படுத்தப்படுகின்றார். உட்படுத்தப்படுகின்றார். உட்படுத்தப்பட்டவுடன் வந்து அ யார் இது? கிருஷ்ணனுடைய ஆற்றலை வந்து தான் பரிசோதித்து பார்க்க வேண்டும். கிருஷ்ணனுடைய ஆற்றல் என்ன? ஆற்றல் என்ன அப்படின்னு சொல்லி நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கிருஷ்ணருக்கு வந்து அ த பிரம்மதேவருக்கு வந்து தோன்றுகின்றது தோன்றுகின்றது. அப்போ வந்து கிருஷ்ணரும் மற்றும் அவருடைய கோபர்களும் வந்து அ அந்த மதிய உணவு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். மதிய உணவு ஏற்றுக்கொண்டபோது அந்த கன்றுக்குட்டிகள் வந்து கொஞ்சம் தள்ளி அந்த வந்து புல் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த யமுனை ஆற்றங்கரையினுடைய ஆற்றங்கரையில். அப்படி மேய்ஞ்சு கொண்டே இருக்கும்போது வந்து அந்த கன்றுக்குட்டிகள்லாம் வந்து சற்று தூரத்துக்கு சென்றுவிடும். சற்று தொலைவிற்கு சென்றுவிடும். உடனே கோபர்லாம் வந்து, "கிருஷ்ணா கன்றுக்குட்டிகள்லாம் காண வேண்டுமே! எங்க போயிற்று?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே கிருஷ்ணன் வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குன்னு நான் போய் உடனே கிருஷ்ணன் வந்து, "நீங்கலாம் சாப்பிட்டுட்டு இருங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் போய் பார்த்துட்டு வரேன்." அப்படின்ட்டு வந்து கிருஷ்ணர் வந்து கன்றுக்குட்டிகளை தேடி செல்வார். கொஞ்ச தூரம் போய் போய் பார்த்துட்டே இருப்பாரு. போய் பார்த்துட்டே இருப்பாரு. போய் பார்த்தா வந்து அங்க வந்து கன்றுக்குட்டிகள் ஒன்றுமே இருக்காது. கன்றுக்குட்டிகள் ஒன்றுமே காணாமல் போய்விடும். உடனே கிருஷ்ணன் வந்து கன்றுக்குட்டிகள்லாம் எங்க சென்றது? எங்க சென்றது? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. யோசிச்சுட்டு வந்து அங்க வந்து சரி கோபுரங்கள் இருக்கிற இடத்துல திரும்ப வந்து பார்க்கலாம்னு சொல்லி இந்த கோபுரங்கள் மட்டும் திரும்ப இடத்துக்கு வந்து பார்த்தா, கோபுரங்களும் யாருமே இருக்க மாட்டாங்க. கோபுரங்களும் யாருமே இருக்க மாட்டாங்க. முதல்ல வந்து கன்றுக்குட்டிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து கோபுரங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. உடனே கிருஷ்ணருக்கு வந்து ஒரே குழப்பமா இருக்கும். என்ன இது கன்றுக்குட்டிகளும் தொலைந்து விட்டன, கோபுரங்களும் யாருமே இல்லையே! என்ன நடந்தது? என்ன நடந்தது? அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணர் வந்து யோசித்துக் கொண்டே இருப்பார். ஆனா வந்து கிருஷ்ணருக்கு வந்து புரியப்படும். என்ன நடந்தது அப்படின்னா வந்து பிரம்மதேவர் பிரம்மதேவர் வந்து கன்றுக்குட்டிகள் மற்றும் கோவர்கள் அனைவர்களையும் அபகரித்துக் கொண்டு தன்னுடைய பிரம்மலோகத்தில் சென்று ஒரு குகையில் வந்து அடைத்து வைத்திருப்பார். அடைத்து வைத்திருப்பார். அடைத்து வைத்திருப்பார். அது வந்து என்ன ஒரு அவருடைய பிரம்மதேவருடைய எண்ணம் அப்படின்னா வந்து கிருஷ்ணர் என்ன செய்கின்றார் என்று பார்ப்போம். என்ன செய்கின்றார் பார்ப்போம். கிருஷ்ணருடைய நண்பர்கள் ஆன கோவர்களும் அவருடைய உயிருக்கு உயிர்க்கான நேசிக்கக்கூடிய கன்றுக்குட்டிகளையும் நம்ம வந்து அபகரித்து விட்டோம். இப்பொழுது கிருஷ்ணர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். அப்படின்னு சொல்லி வந்து அவருடைய எண்ணம். உடனே வந்து கிருஷ்ணருக்கு வந்து புரிபடத் தொடங்குகின்றது என்ன நடந்தது என்று. அப்ப கிருஷ்ணருக்கு வந்து 2 விஷயங்கள் அவர் முன் இருக்கின்றது. ஒன்று வந்து ம் மாலை பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. மாலை பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் வந்து பிருந்தாவனத்திற்கு செல்ல வேண்டும். அப்பொழுது வந்து அந்த பெற்றோர்கள் நந்த மகாராஜ், யசோதை தாய் மற்றும் அனைத்து கோபிகைகளும் தங்களுடைய குழந்தைகளுக்காண்டி பார்த்துக் கொண்டிருப்பார்கள். பசுக்களும் வந்து தன்னுடைய கன்றுக்குட்டிகள் எப்பொழுது வரும் என்று பார்த்துக் கொண்டிருக்கும். அது ஒன்று. 2வது வந்து பிரம்மதேவருக்கும் ஒரு பாடம் கற்பித்தாக வேண்டும். ஏன்னா பிரம்மதேவர் வந்து தன்னுடைய மகனாக பாவிப்பார். பிரம்மதேவர் எப்படி தோன்றுகின்றார்ன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருக்கோம். கர்ப்போதகஷாயி விஷ்ணுனுடைய க நாபி கமலத்திலிருந்து வரக்கூடிய கமலத்திலிருந்து பிரம்மதேவர் தோன்றுவார். பிரம்மதேவருக்கும் ஒரு பாடம் வந்து புகட்ட வேண்டும். எப்படி பண்ணுவது? என்று வந்து கிருஷ்ணன் வந்து யோசித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி யோசித்துக் கொண்டு கிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா வந்து, தானே ஒவ்வொரு கன்றுகளையும் பசுக்களுமாக வந்து மாறுவார். இது வந்து விரிவாக்கம் செய்வார்.
விரிவாக்கம் செய்வார். கிருஷ்ணரே வந்து விரிவடைந்து ஒவ்வொரு கன்றுக்குட்டி, பசுக்கள், அ த த க கன்று கோபர்கள் என்று மாறுவார். எத்தனை கோபர்கள் இருந்தார்களோ, கன்றுக்குட்டிகள் இருந்தாலும் ஆயிரக்கணக்கு என்று பார்த்தோம். அந்த மாரி ஆயிரக்கணக்கில வந்து கிருஷ்ணர் வந்து விரிவடைவார். ஆயிரக்கணக்கில். அப்புறம் ஒவ்வொரு கோபர்கள் அன்றைக்கு அவங்க அணிந்திருந்த உடை, அவங்க கையில வந்து வச்சிருந்த அந்த அந்த குச்சி, அப்புறம் வந்து அவங்க வந்து அந்த அந்த பியூகிள் அந்த ஒரு அந்த அந்த ஒரு ஹார்ன் மாரி அந்த அந்த ஊதுறத வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த 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 ஊதுறது ஒவ்வொன்றாக, ஒவ்வொன்றாக வந்து அவர் வந்து விரிவாக்கம் செய்வார். விரிவாக்கம் செய்வார். அதேமாரி கன்றுக்குட்டிகள் அவங்களுடைய அந்த அந்த கன்றுக்குட்டிகளுடைய கழுத்தில இருந்த நகைகள் ஒவ்வொன்றாக வந்து மாறிட்டே இருப்பார். மாறிட்டே வந்து உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, வழக்கம் போல வந்து அவங்க வந்து திரும்ப மறுபடியும் வந்து வீட்டுக்கு திரும்ப சென்று கொண்டிருந்தார்கள். ஸோ அன்னைக்கு வந்து அ கோபர்கள், கோபிகள் மற்ற விஜயவாசிகள்லாம் பார்க்குறாங்க. கன்றுக்குட்டிகள்லாம் பார்க்குறாங்க. உடனே அவங்களுக்கு வந்து பேரானந்தம் அன்னைக்கு. பேரானந்தம். "என்னது இது?" அப்படின்னு சொல்லி வந்து அ அவங்களுக்கு வந்து அன்னைக்கு ஒரு ஒரு எல்லையில்லாத ஆனந்தம். என்ன ஆனந்தம்? ஏன் அவங்களால புரியப்படல. ஏன் இன்னைக்கு வந்து மற்ற நாட்களை விட இன்னைக்கு வந்து நம்ம குழந்தைகளை பார்த்தவுடன் நமக்கு இவ்வளவு ஆனந்தம் வருகின்றதே! இவ்வளவு ஆனந்தம் வருகின்றதே! அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுக்கு ஆவலுடன் வந்து குழந்தைகளை வந்து அவங்களுக்கு வந்து பால் கொடுத்தார்கள். அவங்களுக்கு வந்து கவனித்துக் கொண்டார்கள். அதை வந்து கோபுரங்களும் வந்து ஆசையுடன் ஏற்றுக்கொண்டார்கள். கோபுரங்கள்லாம் யாரு? கிருஷ்ணர். அவங்க வந்து த த அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மசாஜ் செஞ்சு விடுறது, அவங்கள வந்து குளிப்பாட்டி விடுவது, அழகாக மறுபடியும் வந்து சந்தனத்தை வைத்துக் கொள்வது, அவங்களுக்கு வந்து மறுபடியும் அவங்களுடைய வந்து அழகுபடுத்துவது, அழகான உடை அணிவது, அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தங்களும் வந்து அ தன்னுடைய குழந்தைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு எல்லையற்ற ஆனந்தத்துடன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னு அவங்களுக்கு புரியல. ஏன்னு புரியல. அதே மாரி வந்து பசுக்கள். பசுக்களும் தன்னுடைய கன்றுக்குட்டிகளுக்கு வந்து அ அ அவ்வளவு ஆனந்தமாக தன்னுடைய நாவால் நக்கிக் கொண்டிருந்தன. ந த த ப ப ப பால் கொடுத்துக் கொண்டிருந்தன. அதை விட்டு பிரிய மனமில்லாமல் இருந்தன. பிரிய மனமில்லாம இருந்தாங்க. ஸோ ஏன் அப்புட்னா வந்து எல்லா கோபிகைகளுக்கும் ஒரு எண்ணம். எண்ணம். என்ன எண்ணம்னா வந்து யசோதை தாய் போலவே தானும் வந்து கிருஷ்ணருக்கு வந்து சேவை செய்ய வேண்டும். காலையில் எழுப்ப வேண்டும், குளிப்பாட்ட வேண்டும், அழகாக ஆடை அலங்காரம் செய்ய வேண்டும், உணவு ஊட்ட விட வேண்டும். அப்படிங்கிற ஒரு எண்ணம். அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன வித்தியாசம். என்னன்னா வந்து, நமக்கு ஒண்ணு 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 இல்ல, அடுத்தவங்களுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்குன்னா வந்து நமக்கு வந்து பொறாமை குணமாக மாறும். ஆனா வந்து இங்க வந்து கோபிகைகளுக்கு வந்து யசோதை இன்னும் பொறாமை இல்லை. ஒரு அப்ரிசியேஷன் தான் இருந்தது. அந்த அது பாக்கியம் என்ன பாக்கியம் யசோதைக்குள்ள பாக்கியம். இப்படி ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கின்றதே அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்தான் படுகின்றார்களே தவிர பொறாமைப்படவில்லை. பொறாமைப்படவில்லை. உடனே கிருஷ்ணர் வந்து அந்த அந்த கோபிகளுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு 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 ஆசை. இதுதான் வந்து கிருஷ்ணனுடைய லீலைகளுக்கு உள்ள வித்தியாசம். கிருஷ்ணர் ஒரு லீலை பண்றாருன்னா வந்து, எண்ணற்ற ஒரு த த ஒரு வேண்டுதலை வந்து பூர்த்தி செய்கின்றார். நம்ம பண்ற விஷயங்கள் மாரி கிடையாது. நம்ம ஒரு வேளை பண்ணா வந்து ஒரு ஒரு விஷயம் தான் பூர்த்தியாகும். அதுவும் கூட முழுமையா பூர்த்தியாகாது. ஆனா கிருஷ்ணர் செய்யக்கூடிய அந்த வேலையை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லீலைகள் மூலமாக வந்து அவர் வந்து எண்ணற்ற வேண்டுதலை வந்து அவர் பூர்த்தி செய்கின்றார். பூர்த்தி செய்கின்றார். ஸோ அவங்க கிருஷ்ணருடைய கோபிகளுக்கு வந்து எப்பவுமே வந்து கிருஷ்ணரை தன்னுடைய குழந்தைகள் விட வந்து கிருஷ்ணன் மேல தான் ஆசை அவங்க. அது ஏங்கிற விளக்கத்தை வந்து அவர் வந்து சுக்கதேவ கோஸ்வாமி வந்து அப்புறமேட்டு குடுக்குறார். அம் அந்த மாரி தான் வந்து ஒரு 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 அ ஒரு இது. ஸோ இந்த மாரியே வந்து 1 வருடம், 1 வருடம் கழிந்து விட்டது. 1 வருடம் வந்து இந்த மாரி வந்து அவங்க வந்து தி கிருஷ்ணரே வந்து குழந்தைகளுடன் இருக்கின்றார். இந்த கிருஷ்ணரே வந்து பசுக்களாக இருக்கின்றார். எல்லாமே மாறி இருக்கின்றார். எல்லாமே மாறி இருக்கின்றார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கும்போது வந்து ஒரு கிட்டத்தட்ட அந்த லீலை முடியக்கூடிய 1 வருடம் முடியக்கூடிய தருணம். ப பலதேவர் கூட தெரியவில்லை. ப ப பரசுராமர் கூட. அ அ பலராமர் கூட. உடனே வந்து எல்லாரும் வந்து அப்போ வந்து ஒரு முறை வந்து பலராமர் வந்து கவனிக்கின்றார். ஏன் வந்து இப்போ வந்து எல்லா விஜயவாசிகளும் வந்து மிகவும் ஆனந்தத்துடன் இருக்கின்றார்கள். மிகவும் ஆனந்தத்துடன் இருக்கின்றார்கள். அதற்கப்புறம் வந்து அந்த ஒரு வருடத்தில வந்து கன்றுக்குட்டிகள், பல கன்றுக்குட்டிகள் பிறந்தன. இருந்தாலும் வந்து பசுக்கள் வந்து இந்த கன்று, கிருஷ்ண கன்றுக்குட்டிலாம் வந்து மிகவும் ஆவலுடன் இருந்தன. அதுக்கு தான் பால்கள் கொடுத்துட்டு இருந்தன. அப்பொழுது பிறந்த கன்றுக்குட்டியை விட இந்த கன்றுக்குட்டி தான் ஆவலாக இருந்தன. ஒரு முறை வந்து அது மாரி வந்து கோவர்த்தன மலையினுடைய மலையில வந்து கண் மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும். கன்றுக்குட்டிகள்லாம் வந்து கீழ உள்ள காட்டுல மேய்ஞ்சிட்டு இருக்கும். உடனே அந்த கன்றுக்குட்டி அந்த மாடுகள், பசுக்கள் வந்து தன்னுடைய கன்றுக்குட்டிகள் கீழ பார்த்தவுடன் வந்து வேகமாக ஓடி வருகின்றன. கீழ. உடனே அந்த அந்த இடையர்களுக்குலாம் வந்து கோபம் வருகின்றது. அவங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து வந்து அந்த அந்த பசுக்கள்லாம் ஓடி வருகின்றன. என்னது இன்னைக்கு வந்து நம்ம கட்டுப்பாட்டிலே பசுக்கள் இல்லையே, எல்லாமே ஓடிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி. எல்லாமே வேகமாக ஓடி வந்து அந்த கன்றுக்குட்டியுடன் மறுபடியும் வருகின்றன. உடனே வந்து அந்த கோபர்கள் அதை மீண்டும் அதை துரத்திக் கொண்டு வரும்போது வந்து
தன்னுடைய மகன்களை பார்க்கின்றார். தன்னுடைய மகன்களை பார்த்தவுடன் அவருடைய கோபம் அனைத்தும் விட்டுவிடுகின்றது. தன்னுடைய மகன்களை கொஞ்சத் தொடங்குகின்றார்கள். இது போன்று தொடங்கிக் கொண்டிருக்கு. உடனே தான் வந்து பலதேவ் அவருக்கு புரியத் தொடங்குகின்றது. பலதேவருக்கு புரியத் தொடங்குகின்றது. இது அனைவருமே வந்து கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி. அனைவருமே கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி. உடனே கிருஷ்ணரிடம் வந்து கேட்கின்றார். கிருஷ்ணா இங்கு என்ன நடக்கின்றது? ஏன் வந்து எல்லாருமே வந்து இப்படி ஒரு அலாதி பிரியத்துடன் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டவுடன் வந்து கிருஷ்ணர் வந்து அப்பொழுது வந்து கூறுகின்றார், என்ன நடந்தது என்று விவரிக்கின்றார். ஏன்னா வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அன்னைக்கு வந்து பலதேவர் வந்து வரவில்லை. அந்த ஆகாசுரன் வதம் செய்த நாளைக்கு வந்து பலதேவர் வந்து வரவில்லை. துணை கிருஷ்ணர் வந்து விளக்குகின்றார். விளக்குகின்றார். இப்படியே வந்து 1 வருடம் 1 வருடம் வந்து கழிந்து விட்டது. 1 வருடம் வந்து கழிந்து விட்டது. உடனே வந்து அம் ஏன் 1 வருடம்? எப்படி 1 வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து, பிரம்மர் வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது? அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிறார். பார்க்கலாம்னு சொல்லி திரும்ப வரார். ஏன் 1 வருடம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து, இதுதான் வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து காலத்தை பற்றி பார்த்திருக்கின்றோம். காலம் வந்து இங்கு உள்ள 1 கணம். பிரம்மதேவருக்கு வந்து 1 கணம் வந்து இங்க வந்து 1 வருடம். பிரம்மதேவருக்கு அவருடைய அந்த பிரம்மலோகத்தில் படி பார்க்கும்போது கணக்கின்படி பார்க்கும்போது வந்து 1 கணம் தான் ஆச்சு. ஆனா அதுக்குள்ள வந்து இங்க வந்து 1 வருட காலமே சென்று விட்டது. 1 வருட காலமே சென்று விட்டது. உடனே அதுக்குள்ள வந்து பிரம்மதேவர் வந்து மறுபடியும் வந்து திரும்ப வருகின்றார். திரும்ப வருகின்றார். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து தன்னுடைய சகாக்கள், பசுக்கள், கன்றுகள் எல்லாம் இல்லாமல் எப்படி இருக்கின்றார் என்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து திரும்ப வந்து அந்த எண்ணத்துடன் வந்து வருகின்றார். வந்து பார்த்தா வந்து கோபர்கள் மற்றும் கன்றுக்குட்டிகள் எல்லாம் அதே போன்று இருக்கின்றன. ஒவ்வொருத்தங்களும் எல்லாருமே இருக்கின்றார்கள். ஒரு எண்ணம் கூட குறையவில்லை. ஒரு எண்ணம் கூட குறையவில்லை. அதே எல்லாருமே விளையாண்டுகிட்டு இருக்காங்க. எப்பொழுதுமே போல் லீலை நடந்து கொண்டிருக்கின்றது. பிரம்மதேவர் வந்து குழம்புகின்றார். என்னது? நம்ம தானே இப்ப கொண்டு போய் வச்சோம். அ அதுக்குள்ள வந்து மறுபடியும் எப்படி இருக்குன்னோனே வந்து தன்னுடைய சக்திய வந்து பார்க்கிறாரு. அங்க அங்க அங்கேயும் இருக்கார்கள். இந்த கோபர்கள் வந்து அங்கும் இருக்கின்றார்கள், இங்கும் இருக்கின்றார்கள். 2 இடத்திலும் இருக்கின்றார்கள். அது எப்படி சாத்தியமாகும்? எப்படி சாத்தியமாகும்? அங்கு மறுபடியும் தூங்கி மயக்கத்த நிலையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு தூங்கிக்கிட்டு இங்கும் இருக்கு விளையாண்டு கொண்டிருக்கிறார்களே! அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து யோசித்துக்கிட்டே இருப்பாரு. அப்பொழுது தான் வந்து அவருக்கு தோன்றும். தோன்றும். என்னது அப்படின்னு சொல்லி வந்து தன்னுடைய அம் ம், ம், அந்த அந்த ரூபம் ஒவ்வொரு ரூபத்திலயும் இருந்தது வேறு யாரும் அல்ல. அ கிருஷ்ணர். கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி வந்து அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து அஹ், தன்னுடைய அந்த அவர் வந்து இப்பொழுது என்ன ஆயிடுனா வந்து அவர் வந்து இன்னும் மாயையில் உட்படுகின்றார். அதாவது அவருடைய பிரம்மருடைய எண்ணம் என்ன அப்படின்னா வந்து கிருஷ்ணரை எப்படியாவது வந்து இந்த மாதிரி ஒரு மாயைக்கு உட்படுத்தணும்னு சொல்லி. ஆனா இப்போ கடைசி மாயையில் இருப்பது யார்? கிருஷ்ணர் அல்ல. பிரம்மர். பிரம்மர். அந்த கிருஷ்ணர் ஆனா தன்னுடைய அந்த அந்த மாயாசக்தி அவருடைய மாயைக்கு வந்து அவரே மயங்கிட்டாரு. யார் உண்மையானவங்கன்னு சொல்லி தெரியல. இப்போ வந்து ஒரு 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 அழகான உதாரணம். எப்படி ஒரு உதாரணம் குடுத்துருக்குன்னா வந்து ஒரு அந்த உறைபனி ஸ்னோ அந்த இரவில் உள்ள உறைபனி, பகல் நேரத்தில உள்ள ஒரு மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சி. அந்த மின்மினி பூச்சியினுடைய ஒளி வந்து இரவு நேரத்தில வேணா கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமே தவிர, அந்த ஒரு நல்ல ஒரு ஒரு இப்போ வந்து இங்க வந்து காலையில ஒரு சூரிய வெளிச்சம். அவ்வளோ வெளிச்சம் இருக்கு. அப்போ ஒரு மின்மினி பூச்சி அங்க பறந்துட்டு இருந்ததுன்னா, அதனுடைய வெளிச்சத்துக்கு வந்து ஒரு மதிப்பும் இல்ல. ஒரு மதிப்பும் இல்ல. அது மாரி வந்து கிருஷ்ணனுடைய மாயாசக்தியுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது வந்து, வேற எந்த ஆளும் வந்து அதனுடைய மாயாசக்திக்கு வந்து ஈடுபாடு வந்து எ எதுவுமே கிடையாது. எப்படி வந்து ஒரு மின்மினி பூச்சியினுடைய ஒரு அந்த ஒரு வெளிச்சம் வெளிச்சம் இருக்கின்றதோ, அதுபோல தான் வந்து அந்த பிரம்மதேவனுடைய மாயாசக்தி. கிருஷ்ணனுடைய மாயாசக்தி வந்து அந்த சூரியனை போன்றது. சூரியனை போன்றது அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கு வந்து ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார். அதுக்கப்புறம் வந்து ம் அந்த பிரம்மதேவர் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே வந்து கிருஷ்ணர் வந்து காண்பிக்கின்றார் பிரம்மதேவருக்கு. இது வந்து நான் தான். நான் தான் வந்து ஒவ்வொரு கோபராகவும், ஒவ்வொரு பசுவாகவும், கன்றுக்குட்டியாகவும் உருவம் எடுத்திருக்கின்றேன். அப்படின்னு சொல்லி வந்து மாறி வந்து தன்னுடைய நாராயண ரூபத்தில் காண்பிக்கின்றார். அப்போ வந்து ஆயிரக்கணக்கான நாராயணர்கள், விஷ்ணுகள் இருக்கின்றார்கள். பசுக்களுமாக தான் வந்து பார்க்கின்றார். அப்போ வந்து அப்பொழுதுதான் வந்து அவருக்கு வந்து புரிகின்றது. அந்த சங்கு, சக்கரம், கதை, தாமரை அவற்றை எடுத்துக்கொண்டு, அந்த வந்து கௌஸ்துவ மாலை அதை அணிந்து கொண்டு, சங்கு கழுத்துகளால் இருந்த அப்புறம் தன்னுடைய மார்பில் மார்பில் வந்து அந்த ஸ்ரீவஸ்டா, அந்த ஸ்ரீதேவியினுடைய அடையாளம் அதனுடன் இருந்தது. ம். அதனுடன் இருந்தது. அப்புறம் இந்த இந்த மாலை அணிந்திருந்தார். கௌஸ்துவ மாலை அணிந்தார். இந்த மாலை அணிந்து கொண்டு அந்த நாராயண ரூபத்தில் வந்து தோன்றினார்கள். தோன்றினார்கள்.
உடனே வந்து பிரம்மதேவருக்கு வந்து புரிந்தது. தான் எவ்வளோ பெரிய ஒரு தவறு செய்து விட்டோம். தவறு செய்து விட்டோம். ம். உடனே வந்து அவர் வந்து கிருஷ்ணர் வந்து அவருடைய அருளினால் வந்து அவர் வந்து அவருடைய மாயையிலிருந்து விடுவித்தார். விடுவித்தார். உடனே வந்து பிரம்மதேவர் தன்னுடைய அன்ன வாகனம் அன்ன வாகனத்திலிருந்து கீழே இருந்து ஒரு ஒரு தங்கத்தடி ஒரு எப்படி வந்து ஒரு ஒரு தடி கீழே விழுமோ, அதுபோல வந்து சாஷ்டாங்கம் தண்டவத் பிரணாமம் அப்படிம்பாங்கல்ல. தண்டவத் பிரணாமம் தன்னுடைய 4 கிரீடங்கள் தரையில் படும்போது வந்து அவருடைய கிருஷ்ணனுடைய பாதங்களை தொட்டு வந்து வந்து கண்ணீரால் அபிஷேகம் செய்கின்றார். கண்ணீரால் அபிஷேகம் செய்கின்றார். அபிஷேகம் செய்து கொண்டு வந்து த மீண்டும், 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 மீண்டும் வந்து அவருடைய பாதங்களில் வந்து விழுந்து வணங்குகின்றார். விழுந்து வணங்குகின்றார் அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணனுடைய மகத்துவத்தை வந்து அப்புறம் வந்து கிருஷ்ணனுடைய மகத்துவத்தை வந்து அவர் உடல் நடுங்க ஆழ்ந்த சிந்தனையுடன் அடக்கமாக தழுதழுத்த வார்த்தைகள் கிருஷ்ணரை பற்றி துதிக்கத் தொடங்குவார். துதிக்கத் தொடங்குவார். வந்து 10வது ஸ்கந்தத்தில 13வது அத்தியாயம், 14வது அத்தியாயம் முழுக்க முழுக்க வந்து அந்த பிரம்மதேவனுடைய பிரார்த்தனைகள். பிரம்மதேவர் வந்து என்னென்ன மாரி பிரார்த்தனைகள் பண்ணாருன்றது வந்து 14வது அத்தியாயம். இதுதான் வந்து அவர் வந்து திரும்ப திரும்ப வந்து விழுந்து, விழுந்து, விழுந்து வணங்கி வந்து கிருஷ்ணரை பற்றி துதிக்கத் தொடங்குவார். இது ஆச்சாரியர்கள்லாம் வந்து இதற்கு வந்து விளக்கம் குடுக்குறாங்க. விளக்கம் கொடுக்கக்கூடிய விளக்கம் வந்து, அந்த வந்து த 3 விதமான கோபுரங்கள் இருந்தாங்களாம். 3 விதமான கோபுரங்கள் இருந்தாங்க. பிரம்மதேவருக்கு வந்து அந்த குழப்பம் இருந்தபோது பார்த்தா வந்து 3 கோபுரங்கள் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்று வந்து பிரம்மர் தேவர் கொண்டு சென்றது. அது வந்து ஆக்சுவலி உண்மையான கோபுரங்கள் இல்ல. அது வந்து இந்த எப்படி வந்து சீதாதேவிக்கு வந்து கடத்திய ராவணன், ராவணன் கடத்திய சீதாதேவி வந்து உண்மையான சீதாதேவி கிடையாது. மாயாதேவி, மாயா சீதா. அதே போன்று வந்து அந்த அந்த கோபுரங்கள் வந்து உண்மையான கோபுரங்கள் கிடையாது. அது வந்து மாய கோபுரங்கள். அப்போ வந்து அந்த மாயை அந்த அதற்காண்டி இந்த கோபர்கள் இருந்தார்கள். உண்மையான கோபர்கள் இருந்தார்கள். அப்புறம் கிருஷ்ணரை வந்து விரிவாக்கம் செய்த கோபர்கள். 3 விதமான கோபர்கள் இருந்தாங்க. அப்போ வந்து பிரம்மதேவருக்கு வந்து எது உண்மையான கோபர்கள்ங்கிறது அது தெரியாம போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு வந்து மாய சக்தியில இருந்தார்கள். உடனே வந்து மறுபடியும் வந்து பிரம்மதேவர் வந்து மீண்டும் வணங்கி அ அவர் பிரார்த்தனைகளுக்கு அப்புறம் அந்த 14வது அத்தியாயம் முழுக்க பிரார்த்தனைகள். அந்த பிரார்த்தனைகளை முடித்தவுடன் ம். பிரம்மதேவர் வந்து மன்னிப்பு கேட்கின்றார். உடனே கிருஷ்ணர் வந்து அப்போது எதுவும் பேச மாட்டாரு. அம் தப் தப் உடனே வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து, அதுக்கப்புறம் வந்து அந்த உண்மையான கோபர்கள் மறுபடியும் வந்து உணவருந்திக் கொண்டிருக்கின்றார்கள். உணவருந்திக் கொண்டிருக்கிறார்கள். உணவருந்திக் கொண்டிருக்கும்போது வந்து அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து எப்படி ஆரம்பிச்சது லீலை? ஆகாசுரன் வந்து வதம் செய்யப்பட்டான். வதம் செய்யப்பட்டவுடன் அந்த கோபர்கள் வந்து உணவருந்த ஆரம்பிக்கின்றார்கள். உணவருந்துக்க ஆரம்பிக்கும்போது வந்து கிருஷ்ணர் வந்து பசுக்கள் எல்லாம் செ தெ தெ கன்றுக்குட்டிகள்லாம் தூரமா சென்றுவிட்டன. நான் போய் பார்த்துக்கிட்டு வரேன் இடத்திலிருந்து பார்க்கப் போகின்றார்கள். பார்க்க போகும்போது தான் அந்த மாரி தான் லீலை ஆரம்பிச்சது. உடனே வந்து இப்ப வந்து கிருஷ்ணர் வந்து மறுபடியும் வந்து கன்றுக்குட்டிகளுடன் திரும்ப வருகின்றார். திரும்ப வருகின்றார். இந்த கோபர்கள்லாம் வந்து கிருஷ்ணருக்கு வந்து வந்துருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்து 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 உடனே இந்த கோபுரத்துல சொல்றாங்க, "கிருஷ்ணா அ இப்ப தான் போன, அதுக்குள்ள வந்துட்டியே!" அ அப்படின்னு சொல்லி வந்து கன்றுக்குட்டிகள உடனே கண்டுபிடிச்சிட்ட போலயே! அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து கோபுரத்துல வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு வந்து, "வா, வா சாப்பிடலாம். நீ வருவேன்னு சொல்லி வந்து நாங்க வந்து சாப்பிடவே இல்ல. நீ வர்ற வரைக்கும் நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உனக்காக நாங்க வந்து காத்துக்கிட்டு இருந்தோம். வா கிருஷ்ணா நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம்." அப்படின்னு சொல்லி வந்து, "இந்தா சாப்பிடு." அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிருஷ்ணருக்கு வந்து வந்து மறுபடியும் வந்து ஊட்டி விட ஆரம்பிக்கின்றாங்க. ஊட்டி விட ஆரம்பிக்கின்றாங்க. சரி அப்போ வந்து வந்து கிருஷ்ணர் வந்து அந்த 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 அப்ப வந்து அந்த மலைப்பாம்பு. அந்த மலைப்பாம்பினுடைய தோல பார்க்குறாங்க. தோல பார்க்குறாங்க. அப்பதான் வந்து உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து, அந்த கோபர்கள்லாம் வந்து, "ஓ! கிருஷ்ணன் இப்ப தான் இத கொன்றுருக்காரு போல இருக்கு. ஆமா, இப்பதான் நம்ம கிருஷ்ணர் வந்து இத கொன்னாரு." அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து அத வந்து உடனே இந்த மலைப்பாம்பினுடைய தோல் பார்க்க ஆனா அந்த நேரத்தில வந்து அந்த மலைப்பாம்பினுடைய தோல் வந்து உலர்ந்தே போய்விட்டது. ஏன்னா வந்து 1 வருடம் ஆகிவிட்டது. 1 வருடம் ஆகிவிட்டது. உடனே வந்து அதனால தான் வந்து அந்த அந்த அப்பதான் வந்து எல்லாமே இந்த கோபுரத்தில நினைச்சுங்க கிருஷ்ணன் இப்ப தான் கொன்றுருக்காரு அப்படின்னு சொல்லி அதனால தான் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து, அந்த இடையர்கள்லாம் வந்து அன்னைக்கு வீட்டுக்கு வந்த உடனே, அ தன்னுடைய பெற்றோரிடம் "இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா காட்டுல?" அப்படின்ட்டு வந்து அன்று நடந்தது போல், ஒரு வருடத்துக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை அன்று நடந்தது போல் வந்து விவரிக்கத் தொடங்குகின்றார்கள். இன்னைக்கு வந்து கிருஷ்ணன் வந்து ஆகாசுரனை கொன்றார் அப்படின்ட்டு. அந்த கோபர்களுக்கு வந்து அந்த ஒரு வருடத்தில் என்ன நடந்தது என்ற வந்து ஒரு ஒன்றுமே தெரியாது அந்த கோபர்களுக்கு. கிருஷ்ணன் வந்து தன்னுடைய மாயா சக்தியினால் வந்து யோக மாயையினால் அனைத்தையும் வந்து மறைத்து விடுகின்றார். மறைத்து விடுகின்றார். அதே மாரி அந்த ஒரு வருடத்தில வந்து அந்த அ அங்க இருக்கக்கூடிய வஜ்ரவாசிகள் அனைவருமே வந்து எல்லையற்ற ஆனந்தத்தில் இருந்தார்கள். எல்லையற்ற ஆனந்தத்துடன். அந்த ஆனந்தத்திற்கு வந்து அளவிடவே முடியாது.
ஏன் ஏன் வந்து கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணரை வந்து அந்த தன்னுடைய மகன்கள் இருந்தாங்க. இப்ப எல்லாருக்குமே வந்து பார்த்தா வந்து, தன்னுடைய மகன், உறவினர்களுக்கு தான் வந்து நம்ம முக்கியத்துவம் குடுப்போம். ஆனா விஜயவாசிகள் வந்து கிருஷ்ணருக்கு தான் முக்கியம் குடுத்துட்டு இருந்தாங்க. தன்னுடைய மகனை விட முக்கியமாக கிருஷ்ணரை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன் அப்புட்ன்னா வந்து, அ அதுக்கு வந்து பரீட்சித் கேட்கிறாரு. அந்த 14வது அத்தியாயம் படித்தவுடன், "எப்படி? ஏன் அப்படி நினைக்கிறாங்க?" அப்படின்னு சொல்லி. அது வந்து சுகதேவர் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம் வந்து, ரொம்ப ஒரு அழகான விளக்கம். நம்ம எல்லாருமே யாரு? ம் மகை ஜீவாம்ச லோகே அப்படிங்கிறார். எல்லாருமே என்னுடைய அம்சம் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். மமை ஜீவாம்சை அப்படின்னு. என்னுடைய அம்சங்கள் அப்படின்னு. நம்மலாம் வந்து கிருஷ்ணனுடைய அங்கம். அங்கம். ஏன் நமக்கு நம்மள ரொம்ப பிடிக்குது? அப்ப நான் வந்து நம்மலாம் வந்து கிருஷ்ணனுடைய ஒரு சிறு பகுதி. சிறு பகுதி. அ சிறு பகுதி. நமக்கு வந்து ஆத்மாவுக்கு இயற்கையாகவே உள்ள உள்ள இயல்பு வந்து கிருஷ்ணரை நேசிப்பது. கிருஷ்ணரை நேசிப்பது. அதுதான் வந்து ஆத்மாவினுடைய இயல்பு. இயல்பு. அதே ஒரு இயல்பு. அந்த கிருஷ்ணனுடைய நம்முடைய ஒரு அங்கம் நாம். அதனால வந்து ஆத்மாவுமே வந்து சச்சிதானந்த. ஆத்மாவுமே வந்து எப்பொழுதுமே வந்து ம் ம் நித்தியமானது, முற்றிலும் ஞானமானது, ஆனந்தமயமானது. அதனால தான் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு ஆனந்தம் வந்து திரிபடைந்து, நம்முடைய உடல் சம்பந்தமான ஆனந்தமாக மாறிவிடுகின்றது. நான் என்னுடைய உடல் தான் பிடிக்கும், என்னுடைய உடல் தான் பிடிக்கும், என்னுடைய சுற்றுறவினர்கள் எனக்கு பிடிக்கும், என்னுடைய மகன் எனக்கு பிடிக்கும், அம் என்னுடைய நாடு பிடிக்கும், என்னுடைய ஊர் பிடிக்கும், என்னுடைய சமூகம் பிடிக்கும். அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வட்டம் வந்து ஏன் அதுக்கு எல்லாமே பார்த்தா வந்து நம்முடைய அந்த உடல் சம்மந்தமா இருக்கிறது. ஏன் இந்த உடல் மேல் ஈர்ப்பு இருக்கின்றன? வந்து ஆத்மாவுக்கு வந்து இயற்கையாகவே ஆத்மாவுக்கு வந்து தன்மேல் ஈர்ப்பு இருக்கின்றது. ஏன் ஈர்ப்பு இருக்கின்றதுன்னா வந்து ஆத்மா வந்து கிருஷ்ணனுடைய அங்கம். கிருஷ்ணருக்கு வந்து ஆத்மா மேல் ஈர்ப்பு இருக்கின்றது. அதனால தான் வந்து நமக்கு வந்து ஒரு அந்த அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு அட்ராக்ஷன். அது வந்து ஒரு ஒரு திரிவடையும்போது வந்து நம்ம வந்து நம்முடைய உடல் சம்பந்தமான ஒரு ஈர்ப்பாக மாறிவிடுகின்றது. அது வந்து விஜயவாசிகள் அனைவருக்குமே வந்து அந்த ஒரு உடல் சம்பந்தப்பட்ட ஒரு எண்ணம் சிறிது கூட கிடையாது. சிறிது கூட கிடையாது. அதனால தான் வந்து அவங்களால வந்து கிருஷ்ணரை வந்து தன்னுடைய மகனுக்கு மேல் உயர்வாக நினைத்து பார்க்க முடிகின்றது. தன்னுடைய மகனுக்கு மேல் ஏன் நினைத்து பார்க்க முடிகின்றது அப்படிங்கிறது ஒரு அழகான விளக்கம் கொடுக்கின்றார் வந்து சுகதேவ கோசாமி. இந்த விளக்கம் கொடுத்தவுடன் வந்து அவர் வந்து அந்த அ இதை வந்து முடிக்கின்றார். இந்த ஆகாசுர லீலையும் வந்து பிரம்ம விமோகன லீலா. பிரம்மர் வந்து விமோகம் அந்த ஒரு மோகத்திலிருந்து விடுதலை கிடைத்தது பிரம்மருக்கு. பிரம்ம விமோகன லீலா. அந்த 2 லீலைகளையும் வந்து சென்று வந்து முடித்துகின்றார். முடித்துவிட்டு அவர் சொல்கின்றார், இந்த 2 லீலைகள் இந்த 2 லீலைகளையும் சரி, அந்த பிரம்மர் தேவருடைய பிரார்த்தனைகள். அவர் 2 பேரையும் அதெல்லாம் கேட்பவர்கள். அதாவது இந்த பாகவதத்தினுடைய 12, 13, 14 அத்தியாயங்கள். இதைப் பற்றி கேட்பவர்கள் ம் அவங்க அனைவருக்குமே வந்து அவங்களுடைய ஆன்மீக விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தியடையும். பௌதீக விருப்பங்கள்ல தெளிவா சொல்றாங்க வந்து ஆன்மீக விருப்பங்கள். நமக்கு வந்து நாம ஜெபம் செய்ய வேண்டும். கிருஷ்ணருக்கு வந்து மீண்டும் திரும்ப செல்ல வேண்டும். அ முக்தி அடைய வேண்டும். வைகுண்டம் செல்ல வேண்டும். கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபட வேண்டும். அந்த மாரி அனைத்து ஆன்மீக விருப்பங்கள் அனைத்துமே வந்து பூர்த்தி அடையும். பூர்த்தி அடையும் அப்படின்ட்டு வந்து மிக அழகாக வந்து அ இத வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து இந்த லீலைகள் பண்ணி முடிக்கிறாரு. இதுதான் வந்து இந்த ஆகாசுரவதமும், பிரம்மவியோக லீலையினுடைய கதை. மிகவும் வந்து சிறப்பான லீலை. பாகவதத்தில் உள்ள ஒரு லீலைகள் வந்து மிகவும் ஒரு சிறப்பான லீலை பார்த்தா வந்து இந்த 2 லீலைகள். நம்ம பொதுவா வந்து நெறைய பேருக்கு தெரியாத லீலைகளா கூட இருக்கலாம். அதனால வந்து இன்னைக்கு வந்து முக்கியமா வந்து இந்த லீலைகள் கேட்பதனால வந்து நம்மளுடைய பொறாமை குணம் நீங்கும். ஆகாசுரன் இதில பார்த்தது வந்து வன்மை மற்றும் வன்முறை மற்றும் கொடுமை. அதில் பொறாமையினால் எழக்கூடிய வன்முறை மற்றும் கொடுமை. அதிலிருந்து நமக்கு வந்து அதை வந்து குறிக்கின்றது. அ வந்து எப்படி வந்து கிருஷ்ணன் தன்னுள் புகழ்ந்தாரோ, இந்த கோபர்கள் வந்து கொஞ்சம் கூட கவலை இல்லாம இருந்தாங்க. பசுக்கள் வந்து தாண்டி போனப்ப. கோபர்கள் வந்து கொஞ்சம் கூட கவலை இல்லாம இருந்தாங்க. ஏன் கோபர்கள் கொஞ்சம் கூட கவலை இல்லாம இருந்தாங்க பார்த்தா வந்து, எப்படி இருக்காங்கன்னா வந்து, அதே மாரி அசுரர்கள் வந்தபோது கோபர்கள் கொஞ்சம் கூட கவலை இல்ல. ஏன்னா வந்து அப்ப எப்படி இருந்தாங்க கோபர்கள் சாப்பிடும்போது வந்து, கிருஷ்ணன் நடுவுல இருந்தாரு. கோபர்கள்லாம் வந்து சுத்தி உட்கார்ந்திருந்தாங்க. அதேபோல வந்து எப்பொழுது வந்து நம்ம வந்து இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு கிருஷ்ணரை மையத்தில் வைத்திருந்தால், நாம் வந்து அனைத்து காரியங்களும் கிருஷ்ணரை மையத்தில் வைத்து செய்த மூலம் வந்து, நாம் அப்பொழுதுதான் நம்மளுடைய அந்த கவலைகள் கவலைகள், பயம் அனைத்தும் விளங்க முடியும். அதுதான் ஒரே வழி.
அ வேற எந்த வழியுமே கிடையாது. வேற எந்த வழியுமே கிடையாது. அந்த மாரி இருக்கும்போது வந்து கிருஷ்ணன் எப்படி வந்து அந்த பொறாமை குணத்தையும் நீக்கி, அ ஆகாசுரனுடைய பாவங்களை அனைத்தையும் போக்கி, எப்படி வந்து ஒரு ஒரு முக்தி கொடுத்தாரோ, அதேபோல் வந்து எப்படி இந்த பிரம்ம விபவன லீலைப்படி பிரம்மருடைய தன்னுடைய அந்த ஒரு மாயையை வந்து விளக்கினாரோ, ம் அதுபோல வந்து இந்த லீலைகளை கேட்கும்போது வந்து கிருஷ்ணால வந்து நம்மளுடைய மாயை நீக்கி, நம்மளுடைய அந்த ஒரு அ அசுரத்தனமான குணங்களையும் நீக்கி, அந்த ஒரு அ ம் ம் நம்முடைய வாழ்வினுடைய மையமாக நீக்கி, நம்முடைய கவலைகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுக்க முடியும். அப்ப வந்து கிருஷ்ணால மட்டும் தான் கொடுக்க முடியும். வேற ஒரு எந்த ஒரு க க கடவுளால எந்த ஒரு காரணத்தினாலோ, எந்த ஒரு முயற்சியினாலோ வந்து நம்மளால வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஒரு முழு நிம்மதியை அடைய முடியாது. ஸோ இங்க வந்து நமக்கு வந்து பிரம்மதேவரே மாயையில இருக்காரு. அப்புறம் நானும் மாயையில இருக்கேன். இதில என்ன தப்பு? அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பிரம்மனுடைய லீலையை வந்து குறிப்பிட்டு மதிப்பிடக்கூடாது. பிரம்மதேவருடைய அந்த ஒரு நிலையை வந்து குறைப்பிட்டு மதிப்பிடக்கூடாது. அந்த மாரி ஒரு குறிப்பிட்ட மதிப்பீடு தான் அந்த கம்சனுடைய அந்த 6 குழந்தைகளும் இறந்தார்கள் முதல்ல. அது ஒரு வேற கதை. பட் வந்து பிரம்மதேவருடைய அந்த ஒரு நிலையை வந்து நம்ம வந்து ஒரு சற்றிலும் குறிப்பிட்டு குறைவாக நினைக்கக்கூடாது. அவர் வந்து அவருடைய நிலை கண்டிப்பாக உயர்ந்த நிலை தான். ஆனா வந்து கிருஷ்ணர் வந்து நமக்கு இந்த மாரி ஒரு ஒரு பாடத்தை புகுத்த வேண்டும் என்று நினைத்தால் வந்து தன்னுடைய முக்கியமான, மிக நெருக்கமான பக்தர்களிடமிருந்து நமக்கு வந்து இந்த மாரி ஒரு லீலைகளை வந்து நமக்கு வந்து நடத்தி காட்டி, அதன் மூலமாக ஒரு பாடத்தை நமக்கு காண்பிப்பார். எப்படி அர்ஜுன் வந்து மாயையில் இருப்பதனால தான் வந்து நமக்கு பகவத்கீதை கிடைத்தது. அது மாரி தான் வந்து கிருஷ்ணருடைய லீலைகளை வந்து பிரம்மதேவர் இங்கு பார்க்க வேண்டுமே தவிர, அவருடைய நிலையை வந்து ஒருபொழுதும் வந்து நம்ம வந்து குறைவாக நினைத்து, பிரம்மதேவரே அப்படி இருக்காரு, அப்ப நான் இருந்தா என்ன? அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து கிருஷ்ணரை மையமாக வைத்து ஒவ்வொரு செயலும் செய்யும்போது வந்து, நாமும் வந்து நம்மளுடைய அ ஆன்மீக விருப்பங்களை பூர்த்தி செய்ய முடியும். நம்முடைய அனர்த்தங்களிலிருந்து விடுபட முடியும். இதுதான் வந்து நம்மளுடைய கிருஷ்ண ஜெயந்தியினுடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அனைவருக்கும் மீண்டும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த வகுப்பை முடிக்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.